இந்த வண்ணமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்றும், ஜனங்கள் அந்த மேய்ப்பர்களை எப்படியாக இனங்கண்டு எப்படியாக அந்த வார்த்தைக்காக அவர்கள் தங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி எதிரியை எப்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி யுத்தம் பண்ணி அந்த எதிரியை இனம் காண வேண்டும் என்று அப்படியான ஒரு கோணத்திலே இந்த நேரத்திலே நம்முடைய வார்த்தையை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காகவும், இந்த நேரத்திலே கர்த்தாவே மீண்டுமாக ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்கும்படியாக ஆயத்தப்பட நீர் மீண்டுமாக ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்த கிருபைக்காகவும் கோடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த அருமையான நேரத்திலே ஆண்டவரே ஜனங்கள் சோர்ந்து போகாத வண்ணம் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாகவும் இந்த நேரத்திலே நீர் உற்சாகப்படுத்தி கர்த்தாவே பலவீனமான பாண்டமாகிய அடியானையும் நீர் பலப்படுத்தி ஜனங்களுக்குள்ளாக உம்முடைய வார்த்தை வரத்தக்கதாக நீர் பேசும்படியாகவும் வீணான காரியங்கள் எங்களுக்குள்ளாக வராத வண்ணம் கிருபையாக நீர் இறங்கி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாகவும் எங்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திறக்க போற வார்த்தை ஆசீர்வதியும், அந்த வார்த்தையிலே நீர் மகிமைப்படும், அந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு இடைப்படும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் திருப்ப போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் யாவரும் கேளுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 32, 33ஆம் வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். மன்னிக்கவும், முதல்ல 31, 32 நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆமென். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். சந்தோஷமாயிருக்கிறீங்களா? தேவனுக்குள்ளாக நாங்கள் இது வாச ஆராதனையாக இருக்கிறபடினாலே நாங்கள் தொடர்ச்சியாக அந்த நேரத்துக்கு நாங்கள் ஆராதித்து வருவதுண்டு. கடந்த மாதத்திலிருந்து நாங்கள் அதை வித்தியாசமாக தேவனுக்குடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய இணைப்போடு இருக்கிற சகோதரர்கள் இயலுமானவர்கள் வந்து தேவனுடைய காரியங்களை நாங்கள் பகிர்ந்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் தேவனுக்குள்ளாக ஒரு சபையை தேவன் மீண்டுமாக நாங்கள் கட்டும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்து இந்த 7 வருடமாக தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு சுயாதீனமான ஆராதனையை தேவன் ஏற்படுத்த அவர் கிருபை செய்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அதனாலே நாங்கள் தேவனுடைய வார்த்தையோடு சில காரியங்களை நாங்கள் அணுக போகிறோம். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையின்படி சில காரியங்களிலே எப்படி சபையானது வளர வேண்டும் என்பதை நாங்கள் அறிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒழுங்கின்படி தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இப்படியான காரியங்கள் தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். அறியாத பட்சத்தில் இப்படி இருக்குமானால் என்னை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அணுகலாம். ஆமென். ஏனென்றால் நாங்கள் அதை வைத்து நாங்கள் சில காரியங்களை பேசாத வண்ணம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதனாலே தேவனுடைய கிருபையினாலே தேவன் ஒரு சுயாதீனத்தை தந்தார்.
உங்களுக்கு தெரியும், இந்த 7 வருடங்களாக தேவன் எப்படி இந்த இடத்திலே எங்களை வழி நடத்தினார் என்று. உங்களுக்கு ஆரம்ப நிலையிலே இந்த சபையினுடைய நிலை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அது எப்படியாக ஆரம்பிக்கப்பட்டது. தேவனுடைய கிருபையினாலே தேவன் ஒவ்வொருவரை கொண்டு வந்து தேவன் அழைத்து வந்தார். அது தேவனுடைய கிருபை. தேவன் ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஒவ்வொருவரை அவர் பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர்கள் இப்பொழுது எங்களோடு இல்லாவிட்டாலும் ஒருவேளை கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்திருக்கலாம், ஒருவேளை எங்களை விட்டு விலகியும் இருக்கலாம். ஆமேன். அதே போல தேவனுடைய யாத்திரையிலும் நீங்கள் காணலாம், சில பேர் கர்த்தருக்குள்ளாக உண்மையாக நித்திரை அடைந்தார்கள், சில பேர் எதிரிகளாகி பிரிந்து போனதையும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடு காணக்கூடியதாக இருக்கிறது. அதையெல்லாம் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதை நீங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் இப்பொழுதும் சில வார்த்தைகளை அறிந்தோம். ஏனென்றால் நாங்கள் இப்போ தாவீதுடைய யோவாப்புடையதை பார்த்தாலும் சீமேயுடையதை பார்த்தாலும் அப்படியாக ஒவ்வொரு காரியங்களை பார்த்தாலும் யோவாப்பை குறித்து நாங்கள் பார்க்கும்போது யோவாப் தாவீதுக்காக பிழையான காரியத்துக்கு உண்மையாக இருந்து யுத்தம் பண்ணினான், சரியானதுக்கு உண்மையாக இருந்து யுத்தம் பண்ணின ஒரு மனிதன் தான் யோவாப். அவனை போல ஒரு படை வீரன் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவன் தேவனுடைய காரியத்திலே சமாதான காலத்திலே சிந்த முடியாத ஒரு யுத்தத்தை அவன் சிந்தினபடினால அதையும் தாவீது மறக்காம அதையும் உண்ட மனதில நீ வைக்க வேண்டும் என்றதையும் அவன் கட்டளையிட்ட தேவனாயிருக்கிறார். ஆமேன். எதுதான் தேவனுடைய வார்த்தை, அதை தான் ஜனங்கள் என்ன செய்யறதென்றால் சில வேளைகளிலே மறக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் சத்தியம் அறிவீர்களானால் சத்தியம் எல்லாமே நாங்கள் மனதிலே வைத்துதான் நாங்கள் நடக்க வேண்டும். இந்த பூமியில எங்களுக்கு எதிரி யாருமே இல்லை. எதிரி நாமே நமக்கு தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி சிலதை நாங்கள் மறக்காத வண்ணம் ஞாபகத்திலே வைத்து நடக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாவற்றிலும் நீங்க ஞானத்தோடு நீங்க நடக்க வேண்டிய ஜனமா இருக்கிறீர்கள். சிலதை நீங்க மனதில் வைத்து கொண்டு யாரோடு நீங்கள் ஓட வேண்டும், யாரோடு நடக்க வேண்டும், நீங்கள் ஊழியங்களை அறியாமல் நீங்கள் எதிலேயுமே தேவனோடு நடக்க முடியாது. ஆமேன். தேவன் ஒரு சபையை உங்களுக்காக கொடுக்கும்போது அதை முழு இருதயத்தோடும் உங்களுடைய சபையாக ஏற்றுக்கொண்டு அந்த உபதேசத்துல கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தான் உண்மையான ஒரு மனிதனாயிருக்கிறான். அதுல ஒரு சேர்ந்து கொள்ளுகிறவன் அல்ல. திகர்சி எப்பயுமே சொல்றேன், அதுல பிறப்பவன் தான் ஒரு மனிதனாயிருக்கிறான். நீங்க பிரணாம் குடும்பத்தோடு நீங்கள் இணையவில்லை, பிரணாம் குடும்பமாக அதிலே பிறக்க வேண்டும் என்று திகர் சொல்ற. அதே போலதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நீங்க இணைக்கப்பட இயலாது, சேர்ந்து கொள்ள முடியாது. அவருடைய ஆவியினால நீங்க பிறக்க வேண்டும். நீங்க மறுபடி பிறக்கும் போதுதான் தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க என்ன செய்யப்படுகிறீங்க, நீங்க சேர்க்கப்படுகிறீங்க. ஆமேன். அதே போல இந்த நாளிலே இந்த மகத்தான ஒரு சபை சிறுமந்தை, பயப்படாதே சிறுமந்தை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த வார்த்தையை சொன்னார். இன்னைக்கு அநேகர் இந்த வார்த்தையை மாற்றணும்ன்றாங்க. ஆனா அந்த வார்த்தைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆமேன். அதை வைத்தவர்கள் வேணுமென்றால் தவறாக இருக்கலாம். அப்ப நீங்க யோசிக்க கூடாது இது இந்த இடத்துல இருந்து நாங்கள் ஏனென்றால் சபையை குறித்தும் ஸ்தானத்தை குறித்தும் தேவனுடைய வார்த்தையோட தான் நீங்க அறிந்து கொள்ளவும். அப்ப ஏனென்றால் இந்த சிறுமந்தையை வைத்தவர் அல்பர்ட் ஜெபநாயகமாயிருக்க. எனக்கு தெரியாது எப்படி வரலாறு வந்தது. நான் ஒரு சில வசனங்களை பேசிட்டு நாங்கள் ஆராதனை முறைக்கு போகிறேன். ஏண்டா இது இன்னைக்கு சிறுமந்தை என்னுடைய 7வது வருடம் புதிய ஆலயத்தில். இப்போ நாங்கள் ஏறக்குறைய 40 வருட காலமாக தேவனுடைய கிருபை, 45 நினைக்கிறேன், ஏறக்குறைய 80ஆம் ஆண்டுல இது அதாவது இந்த சத்தியத்தில் ஆரம்பிக்கப்பட்டு ஆரம்ப நாட்களிலே நான் நினைக்கிறேன் சௌரன் பீட்டர் சபமாலன் நினைக்கிறேன், அதுதான் முதலாவது ஒரு ஊழியக்காரனாக இருந்து அதுக்கு பிற்பாடு அங்கே சௌரன் அருமையான சௌரன் ஜோசுவா, அங்கே 3வது சௌரன் அண்டன், 4வது நான் நினைக்கிற மாதிரி சௌரன் ராஜரட்னம், 5வது இது கிருபையாக இருக்கிற ஊழியமாக தேவனுக்குள்ளாக அது ஆரம்பிக்கப்பட்ட போசர் அங்கே நான் நினைக்கிறேன் சௌரன் குணரட்னத்துக்குள்ளாக எனக்கு வரலாறு நாங்கள் அதை அறிய விரும்பவில்லை. என்றால் நாங்கள் சரியாக வரலாறு சொன்னால் சொல்லுவாங்க அது அப்படி இல்லை, அது இப்படி. அதனால் நாங்கள் எங்களுக்கு அது அவசியம் இல்லாத ஒரு காரியமாக இருக்கு. ஆனாலும் தேவனுடைய கிருபையினால் அந்த நாள் தொடக்கம்
இது தேவனுடைய வார்த்தை தான் அவர்கள் வைத்தார்கள். சில பேர் சிந்திக்கலாம், அது செய்தியோடு அது வளர்த்ததுனாலே நாங்கள் மாற்றலாம் என்று சில பேர் காரியங்களை பேசினாலும் நான் ஒரு சில வார்த்தைகளை அது ஏன்னா எப்பயுமே நாங்கள் வார்த்தையில தான் நாங்கள் இளைப்பாற வேண்டும். ஆமென். அதனால நாங்கள் நேற்றைய நாளிலும் அதை ஒரு சந்தர்ப்பத்துக்காக சில இடங்களிலே நாங்கள் பேசி கொண்டிருந்தோம். அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களும் எங்களுக்குள்ள வந்தது. அந்த நேரங்களில் நாங்கள் ஒரு மனிதனுடைய மனசாட்சிக்கு அது இடரலாயிருந்தால் அவன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பேசியிருந்தோம். அது வேறு காரியம். ஆனால் நாங்கள் நாங்கள் தீர்க்கதரிசியுடைய வம்ச வரலாறை நாங்கள் பார்த்து வருகிற வேளையில் நீங்கள் ஒன்றை கவனிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி யாரால ஞானஸ்தானம் பெற்றார்? யாரால? நான் போதிச்சுட்டேன், நீங்கள் யோசிக்க. யாரால பெற்றேன்? பப்டிஸ்ட் போதகரால டேவிட் ரோய் என்ற ஒரு மனிதனால போதகரனால அவர் என்ன செய்யப்பட்டார்? ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார். இப்ப நான் கேட்கிறேன், அவர் இயேசு கிறிஸ்துவினால் ஞாபகத்தினால ஞானஸ்தானம் பெற்றுதானா இவருக்கு கொடுத்து? பெற்றா கொடுத்து? அவர் பப்டிஸ்ட் போதகராயிருக்கிறார். ஆனா அவர் கொடுத்தவர் எந்த நாமத்தில் பெற்றவர்? பப்டிஸ்ட் போதகர் பிதா குமாரன் பரிசுத்தாவினால் அவர் பெற்று கொண்ட ஒரு மனிதன் தான் தீர்க்கதரிசிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால கொடுத்து. அதை வைக்கிற மனிதனும் கொடுக்கிற மனிதனும் எவன்ன்றது எங்களுக்கு முக்கியம் இல்லை. நாங்கள் எந்த நாமத்தினால வைக்கிறோம் என்பதுதான் முக்கியமாயிருக்கிறது. நாங்கள் இந்த சபையானது சிறுமந்தை வைப்பதினாலே அது அல்பர்ட்டுடைய ஆவி இருக்கும் என்றதல்ல. இந்த சபையானது எந்த வார்த்தையில் ஓடுதோ அங்க தேவன் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான், ஏனண்டா வார்த்தை தெரிஞ்சாதான் நீங்க யாரோடையும் பேசுவீங்க. அதனாலதான் எங்கிட்ட யாருமே வாரேது. எதுக்கும் வார்த்தையில பதில் இருக்கு. நாங்க எப்பயுமே வார்த்தையில எந்த மனிதனை நாங்க அழைக்கிறோம், எந்த மனிதனுக்கு நாங்க பயப்படுகிறது இல்லை. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ காரியத்தை நாங்க பலிபிடத்திலிருந்து நாங்க அழைத்திருக்கிறோம். வார்த்தையை குறித்து பேச நாங்கள் ஒரு தனி மனிதராக, எங்களுக்கு யாரும் பக்க பலந்தவில்லை. வார்த்தையை மாத்திரம் நாங்க பேச எப்பயுமே ஆயத்தம் பண்ணி நாங்கள் நேரடியாகவும் நாங்கள் எப்பயுமே அழைக்கிறவர்களாக இருக்கு. ஏண்டா இது ஒரு சிறு பிள்ளைத்தனமான காரியத்தோடு நாம் என்ன செய்யலாது, எப்பயுமே நடக்கல. ஏண்டா நீங்கள் சிறுமந்தை, நாங்கள் இன்றைக்கு அப்படி சபையினுடைய பிரதிஷ்டை நாளிலே நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வரலாறை, இந்த பேரை மாற்றி இது கிழக்கின் ஆவி, இது வடக்கின் கிழக்கினுடைய ஆவி எப்பயுமே சேராதென்றால் தேவனுடைய வார்த்தை அப்படி போதிக்கு. எந்த மனிதன் அப்படி ஒரு மனிதன் இந்த செய்தியில ஒருவன் அப்படிப்பட்ட அறிக்கையை பேசுவான் என்றால் அது செய்திக்கு தவறான உண்டு. புரியுதா உங்களுக்கு? அதை நான் பேசினாலும், நான் தென் மாகாணத்து ஆவியோடையோ என அல்லது மேற்கின் ஆவியோடையோ இந்த செய்தி இணங்காதென்றா தேவன் முழு உலகத்திலும் தன்னுடைய ஜனத்தை அவர் வைத்திருக்கிறார். வடக்கும் கிழக்கும் தனி யுகம் என்று ஒரு மனிதர்கள் பேசினதை நீங்க பேசியிருப்பீங்க. நான் என்னத்தை பேசுறேன்? அதே நேரத்துல இந்த ஊழியமானது இனங்கண்டு நீங்க யாரோடு இணைந்து போக வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தையோடு நீங்க அறிஞ்சு ஓட வேண்டும். அதை தான் தாவீதும் சொன்னான், அதை தான் சாலமோனும் அறிக்கும் வேளையிலும் சொன்னான், அதை தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். ஒவ்வொருவர் நீங்க எந்த மனிதர்களோடு அவர்கள் மனம் மாறி அறிக்கை பண்ணி தேவனுடைய வார்த்தையோடு வரும்போது யாரையும் நாங்க மன்னிக்கணும் ஆனா உபதேசமோ தேவனுடைய காரியத்தில் எந்த சபை வார்த்தையோடு ஓடாம இருக்கிறதோ அதோடு நீங்க ஒரு காலம் இணைந்து ஓடவே முடியாது. அப்படி ஓட ஒரு பிரசங்கி இந்த இடத்திலிருந்து நாம எல்லாமே சௌரர், நாம எல்லாரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்தவர்கள் ஓடுவண்டா அந்த ஆவி யாருடைய ஆவி? வேதம் சொல்லுது யாருடைய ஆவி? யாரோ ஒருவன் செய்தான் பழைய ஏற்பாடு. யாரு? நாம் எல்லாமே சகோதரர். என்ன பிலியாம் அதை வெளிப்படுத்தல நம்ம பார்க்கிறோம் தான். அவங்க ஒரே தகப்பனால பிறந்தவங்க, ஒரே இனம், ஒரே பலிபீடங்களை கட்டுகிறவர்களாக இருந்தாலும் அந்த உபதேசமானது அது மரணத்தை கொண்டு வந்தது. ஆமென். அதனால அதே நேரம் பாருங்க, இன்றைக்கு ஒரு பெரிய கவலைக்குரியதான ஒரு காரியம். இன்னைக்கு நீங்க
நாங்கள் ஏனென்றா ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு சகோதரராக இணைக்கப்பட்ட நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய உறவுகள், இரத்த உறவுகள் ஒருவேளை மெசேஜில் வேறு வேறு இடங்கள்ல இருக்கலாமே, இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும், ஆனால் வார்த்தை என்று வரும்போது நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனமாக என்ன செய்கிறீங்க, நீங்கள் மாறுறீங்க. அதை தான் அந்த இடம் டைம் வரக்குள்ள அவங்க என்ன செய்கிறாங்க, ஆகான் ஒரே அங்கு தேவனோடு அங்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்த மனிதன், அவர்களுக்காக தியாகம் செய்த மனிதன், அவளோடு நடந்த அதே போலதான் யோவாப்ப தாவீதுக்காக முழு காரியத்தையும் செய்த மனிதன். ஆனா அவன் செய்த ஒரு காரியமானது அவன் நீங்க மனதில் அதை வைக்க வேண்டும் என்ற அங்கே தாவீதுடைய கட்டளையாக இருந்தது. சீமை செய்தது கர்த்தர் தூசிக்கும்படியாக தேவன் அதை அனுமதித்தார் என்று அங்கே வைக்கப்பட்டிருந்தாலும், தன்னுடைய மகனுக்கு அவன் சொல்றான், இவனை குறித்து நீ எப்பயுமே எச்சரிக்கையாயிரு, எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து மரணத்துக்கு பயப்படாம தேவன் அபிஷேகித்த மனிதன் என்று பின்வாங்கி எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்த மனிதனுடைய வாயிலிருந்து வந்த வசனம் தான் அது. புரியுதா உங்களுக்கு? எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை சபை அறியும். அதனால தான் இன்றைக்கு ஊழியங்கள் நாங்கள் எல்லாமே மறந்து சகோதரர்கள் என்று ஓடினாலும், இந்த இடத்திலிருந்து நான் இப்போ ஒரு கருத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் என்ன அவங்க எங்களை வெறுத்தாலும் நன்மையும் தீமையும் நாங்கள் கலந்து கொள்வோம் என்ற ஒரு வாக்கை நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழலிலே அந்த செய்தியில் இருக்கிற மனிதர்கள் கடந்து போகிறபடினால ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்க, நன்மையோ தீமையோ எப்படிப்பட்ட காரியத்திலும் நாங்கள் விலகியே ஓடுவது. நீங்கள் வடக்கு போனால் நாங்கள் கிழக்குக்கு, நீங்கள் கிழக்கு போனால் நாங்கள் தெற்குக்கு. ஆமேன். அதை தான் ஆபிரகாம் செய்தோம். ஏனென்றால் நன்மை எந்த விதத்திலும் நன்மையோ தீமையோ ஒத்துப்போகாத காரியங்களை இந்த நாட்களில் மெசேஜில் இருக்கிறோம் என்று காரியங்களை கடந்து போகிற காரியத்தை நீங்கள் உங்களோட இந்த வாட்ஸ்அப்புக்கு நான் போட்டிருந்தேன். நான் உங்களை பார்க்குறது இந்த வாலிப பிள்ளைகளை மெசேஜில் உங்களுக்கு தெரியும். எலிசாவுடைய நாட்களில் அந்த பிள்ளைகளை பெற்றோர், ஆவிக்குரிய பெற்றோர், ஊழியக்காரர்கள், ஆவிக்குரிய நபர்கள் வழி நடத்தினது நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் மரிச்சு போனாங்க? 42 பிள்ளைகளை 2 பெண் கரடிகள் வந்து என்ன செய்யுது இன்றைக்கு வீடியோவில் வந்து அந்த பிள்ளைகளுக்கு யார் என்ன சொன்னே தெரியாது. அப்படி ஒரு காரியங்கள் அவங்க இந்த வீடியோவில் கேட்டு இருக்க மாட்டான். அந்த வாலிபர் கூட்டங்கள் இப்படியாக தேவன் விரும்பாத காரியங்களை செய்து போறாங்கன்றா அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? பிள்ளைகளே, நீங்க ஒரு சாட்சியாக இனியாவது வாழணும் என்று தான் கற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு அந்த காரியமானது எப்படி வழி நடத்தப்பட பாருங்க. அந்த பெண் பிள்ளைகள், அந்த நபர்கள் எப்படியாக அந்த உவமைகளை சொல்லி அவங்களுக்கு நான் அப்படி பேசினேன்னாண்டே தெரியும். அந்த காரியத்தை கற்றுக் கொடுக்க அவ்வளோ ஊழியக்காரர், அவ்வளோ ஜனங்கள் பார்த்துக்கிட்டு இன்றைக்கு மனசாட்சியில சூடு இல்லாதவளாக அந்த பிள்ளைகள் செய்தது சரியென்று இருந்தா, வேதத்துல ஒரு ஊழியம் அபிஷேகம் பண்ணப்பட்டதோ அது தவறோ பிள்ளையே என்றாலும் ஒரு ஊழியக்காரன் சொல்ல, பிள்ளைகளே நீங்க இதுல பேசாதீங்க, ஏன்னா நீங்க இதுல வந்து காரியத்தை நாங்க பார்க்கிறோம், ஏன்னா அப்படி பேசினா அதை நாங்க அணுகிறோம் என்ற காரியத்தை தான் எந்த பாஸ்டர்மாரும் எந்த ஊழியமும் நாங்க இந்த பிரைட் மினிஸ்ட்ரி நாங்க தான் சரியாக ஓடுகிறோம், எங்கட செய்தி தான் சரி என்றா இதையா தீர்க்கதரிசி கற்றுக் கொடுத்தார், இதையா வேதம் சொல்லுங்க. நீங்க இதை நீங்க சிந்திக்கணும். இதை ஏண்டா நீங்கெல்லாம் இது இன்னொரு கருத்தை பிறர் பேசுறா அது செய்தியில் இல்லைன்னா வந்து நீங்க கேளுங்க, தீர்க்கதரிசி அப்படி பேசி இருக்கிறாரா அல்லது வேதம் அப்படி பேசி இருக்கிறதான்றதை நான் காட்டுறேன். புரியுதா உங்களுக்கு? ஏனென்றா எப்பயுமே ஆவிக்குரிய விதத்துல நாங்க ஒரு மாமிசமான காரியத்துல உங்களை நாங்க ஃப்ரீயா விட்டோம். அதுக்காக நான் ஒரு நாளும் அவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன். ஆமே, அது உங்களுடைய வேலையும் அல்ல. ஆனா வார்த்தை என்று வரும்போது அதை பட்டயத்தை எடுத்து அது எங்க சொல்லி இருக்கிற எப்படி என்று கேட்க உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த மனிதனை குறை சொல்லவோ எதிராக பேசவோ உங்களுக்கு நீதி இல்லை. ஆமே, அதை ஒருபோது அதனால தான்
அவங்க அந்த அந்த என்னுடைய மைனஸ், அந்த மைனஸை தான் அவங்க நினைக்கிறாங்கன்ற அவங்ககிட்ட நீங்க அந்த கருத்தை கேட்டுருப்பீங்க. அந்த சபையார் சிறுமந்த ஜனங்கள் எல்லாமே அருமையானவர்கள். அவங்க எல்லா மூப்பர்கள் எல்லாமே ஆண் மக்கள் எல்லாமே பேசாம இருக்கிறாங்க. அப்ப அதனால ஆனா இவர் சொல்ற ராமேனன்று சொல்லுங்கன்றே, ஆனா அவங்க ஜனங்கள் எல்லாம் மௌனமா இருக்கு. ஆனா பாருங்க எவ்வளவு ஒரு முட்டாள்தனம். நாங்க இந்த ரெக்கார்ட் பண்ற சிஸ்டத்துல எந்த சவுண்ட் மட்டும்தான் இது எடுத்து காட்டும். நீங்க ஆமேன் சத்தமா அதிக உச்ச நிலையில சொன்னாதான் அதில் ஒரு சாதுவா படும். அதாலதான் கதிர் அறக்கிறதோ என்ன இருக்கிறதோ என்ற வீடியோல டிஸ்டர்ப் வராது. நீங்க இதை கேட்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா இதை நான் எடுத்துட்டு செய்தா எல்லா சத்தமும் வரும். அப்ப பாருங்க, தவறான புரிந்து கொள்ளுதல். ஆனா நீங்க ஆக்ரோஷமா ஆமேன்னு சொல்றதும் நீங்க எழும்பி பிரகாசிக்கிறதும் அவர்களுக்கு, அதான் நான் சொல்றேன், ஒரு ஊகித்தல். இந்த சபையார் எதை விசுவாசிக்கிறாங்க, எந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறாங்க என்பதை அந்த ஜனங்கள் அறியாதபடினாலதான் இன்றைக்கு எங்களுக்கு 6-7 ஆண்களுக்கு அதை போடுவாங்க. எந்த ஆண்களும் திருப்பி போடுறது, அவங்க அதுல கேட்கலாம், தேவண்ட வார்த்தையை கேட்கலாம். பிரதர், வேதம் இதை சொல்லுது, நாங்க அதை விசுவாசிக்கிறோம், நீங்க என்னத்தை சொல்ல வாரீங்க என்று சவரனே என்று நீங்க போடலாம். ஆனா யாரும் மௌனமா இருக்கிறபடினால இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை ஒரு பிளஸ்ஸா எடுக்கிறாங்க. எங்களோட ஆண்கள் யுத்தம் பண்ணுறது இல்லை, ஆனா பெண்கள்கிட்ட கழுத்தையை நெருக்கிடுவாங்க. ஆனா அது ஒருபோதும் செய்யக்கூடாது. நீங்க உங்களுக்கு தெரியும், ஏன்னா அது அப்படி செய்யக்கூடாது, நீங்க செய்ய மாட்டீங்க. ஆமே. அதனால அந்த காரியங்கள். ஆனா என்னத்தை நான் இங்க சொல்ல வாரேன்னா, இது இந்த மெசேஜில் கூடாது, இது தவறான ஒன்று. எங்களுக்கு இதில் ஆத்திரம் வரையில எங்களுக்கு அனுதாபம் வருது. அதை ஜனங்கள் நீங்க அறியோணும். அதனாலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க பட்டயத்தோடு இருங்க. ஒரு ஆள் அணுகி ஒரு காரியத்தை சொல்லும் போது நாங்க தெளிவாக இந்த மெசேஜில் நாங்க மனுஷகுமாரன் லூக்கா 17:30 இயேசு கிறிஸ்துவ சொல்லப்படுகிறது என்பதை நீங்க தெளிவா சொல்லும். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நாட்கள்ல நடக்கிற சம்பவங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த லோத்தின் நாட்களில் என்ன செய்தி, மனுஷகுமாருடைய நாட்களில் லோத்தின் மனைவின்றதுக்குள்ள போயிட்டு நீங்க கீழே கொமெண்ட பாருங்க. நீங்க எல்லாரும் பார்க்காம இருக்கிறீங்க, நீங்க இங்க கேட்டுட்டு போறீங்க. வராதவங்களுக்கு சில பேர் போன் இல்லை, அப்படியே பார்க்குற இல்லை, சில பேருக்கு ஒன்றுமே இல்லை இருக்கு. ஆனா அந்த கொமெண்ட பார்க்கும், ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், அந்த கொமெண்ட நீங்க பார்க்கும்போது நீங்க அதுல கீழே பார்த்தீங்கன்னா அவங்க போடுறாங்க எப்படி என்றா, அந்த ஒரு மனுஷகுமாரனுக்குள்ள இந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் நடந்த, இதை ஏன்டாப்பா 10 வருஷமா சொன்னா, இதுதானே இல்லைன்னு காரியங்களை பேசிட்டு இன்றைக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டு, ஏனண்டா இதை வாலிப பிள்ளைகள் அந்த போதனையை கேட்டு வளர்ந்தபடினால, இங்க வாலிப கூட்டத்திட்ட மீட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா வாலிபர்களுக்கும் என்ன பலா என்று தெரியும். அவங்க சொல்றாங்க, இந்த மனுஷகுமார் அவன் பேசினோம். இப்ப தலைவருக்கு சொக்காய். அதனாலதான் அவர் அந்த கருத்துக்கு நீங்க வாலிப பிள்ளைகளே, அவர் சொல்றேன், வாலிப பிள்ளைகளே நீங்க இந்த சொல்லிடாதீங்க, இதை தான் வச்சு அவங்க புலப்பிடிக்கிறாங்க. இந்த ஒரு மனுஷகுமாரனுக்குள்ள அந்த மனுஷகுமார் இதுதானேடாப்பா சொன்னேன். ஆமேன், சொல்லுங்க. இதைதான் 10 வருஷமா நாங்க பேசிட்டு இருக்கிறோம், 10 வருஷமா வீடியோல இருக்கு. நீங்க இந்த ஊழியத்தினுடைய கள்ள தன்மையையும் நீங்க அவர்களோடு பேசுறவங்களோட உறவு முறைக்கு நீங்க தான் தெரியப்படுத்தும். இது தேவனுடைய வார்த்தை. ஏனென்றா இதை நீங்க பார்க்காம இருக்கிறபடினால, நான் சொல்லாம இருக்கிறபடினால இன்றைக்கு ஊழியங்கள் மங்கி போகுது. ஏனென்றால் இன்றைக்கு சர்ப்பத்தின் வித்து அவ அறியாம இதுக்குள்ள ஒருவனை வச்சு ஆகான இப்படி வச்சு அந்த சபையினுடைய யுத்தம் தோல்வி ஆகிறது போல இந்த ஊழியம் தோல்வியா போகுது. இதுக்கு நீங்க எந்த எனக்கு இல்லை, யாருக்கு இவருக்கு இல்லை, யாருக்கும் சார்பா நீங்க தேவண்ட வார்த்தைக்கு இருங்க. அப்ப அந்த மனிதன் வருவான். நீங்க தேவண்ட பக்கம் நிற்கும். ஏண்டா தேவன், நீங்க வார்த்தைக்காக நிற்கணும். செய்தி உங்களுக்கென்று ஒரு உபதேசம் இருக்கும், இந்த சபைக்கென்று ஒரு உபதேசம் இருக்கும். இதில் அப்படி உபதேசம் இல்லாம அவங்க அவ்வளவு காலம் நாங்க ஆதியில அன்பா இருந்தோம், அந்த ஊழியக்காரங்களுக்கு உதவி செஞ்சாங்க, எல்லாம் நல்லது, அது சரி. இந்த யோவாப்பட நீங்க வேதம் வாசிக்காதபடியாவது இந்த மாமிசமான கருத்துடைய இந்த யோவாப் செய்யறது போல நீங்க யாருமே செய்ய மாட்டீங்க.
அதே போல தேவனுடைய காரியத்தில் அப்படி செய்தவங்க யாருமே இல்லை. ஆனா அந்த டைம் வரக்குள்ள வந்து அவங்க விடுற பிள்ளைய தேவன் மன்னிக்கிறதும் இல்லை. ஆமே, எப்பயுமே தேவனுடைய வார்த்தை. அப்ப பாருங்க, இப்ப இந்த கொமன் பார்த்தா உங்களுக்குள்ள கேள்வி வந்துருக்கு. இது அந்த ஜனத்துக்கு நீங்க ஏன்னா அந்த ஜனம் வந்து அதை அறியாம இருக்கிறான். ஏன்னா நாங்க அவங்கள வணங்குற இல்லை, ஆனா இந்த சிறுமந்தை வந்து நாங்க வணங்குறோம்னு போதிச்சு எங்களை புலியாக்குறாங்க. நாங்க எங்கேயாவது சொன்னோமா நாங்க அவங்க வணங்குறாங்கன்னு உங்களுக்கு எங்கேயாவது நான் கற்று தந்தேன்? புரியுதா பாருங்க. அப்ப அப்படி சொல்லி அந்த மயக்கணில். ஆனா அந்த கொமண்டை பாத்தீங்கன்னா அந்த கொமன்ல சொல்றாங்க, இப்ப இவ்வளவு காலம் அதை சொல்லல, ஆனா இந்த கொமன்ல சொல்றான் அந்த ஒரு மனுஷகுமாரனுக்குள்ள நானே லைக் ஹார்ட்டை போட்டிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா நான் ஹார்ட் போட்டிருக்கேன். அவங்களோட கொமண்டுக்கு நான் ஹார்ட் போட்டேன். இதை தான் நாங்க சொன்னேன். சௌரன் தான் அதுல யுத்தம் பண்ணிட்டு இருக்கா, சௌரியம் சில காரியத்தை போட்டிருந்தவன். அது வந்து தேவனுடைய வார்த்தையோட நீங்க எதை செஞ்சாலும் ஆனா அந்த ஊழியக்கான தவறாகவோ குறை சொன்னா அது தவறானது. ஆமே, அதனால சில கொமன் வரக்குள்ள நான் சௌரிக்கு சொன்னா அதை எடுக்கவில்லை. சம்பந்தம் இல்லாத கொமன்னோன அந்த சௌரி எடுத்து, ஏன்னா நாங்க அப்படிதான் ஜனங்களை வளர்க்கும். புரியுது. ஆனா உடனே சொன்னா அது வந்து தவறு, நீங்க போட்ட கொமன் வந்து அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாதன்னு உடனே அவ எடுத்து. ஏனண்டா நான் ஏன் இதை பேசுறேன்னா, இந்த சபையானதுக்கு ஒரு செய்தியில நாங்க எப்படி இஸ்ரவேல் ஜனங்க தேவன் சொன்ன அந்த பிழையாமே பார்க்கிறான். இந்த ஜனங்கள் ஜாதியோடு களவாம, நான் மலையில் குண்டுகளிலிருந்து நான் பார்க்கிறேன், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு களவாமல் தனி வாசம். அப்படின்னா என்ன மீனிங்கண்டா, வார்த்தைக்கு புறம்பானதோடு நீங்க வந்து உபதேசத்தின் கொள்கைக்கு யாராயிருந்தாலும் நீங்க களவாதவன். அவங்க இவ்வளவு நல்லவர்களா இருக்கலாம், அன்பு செலுத்தலாம், அவளுக்காக ஜெபிக்கலாம். ஆனா உபதேசம் அன்று வரக்குள்ள நாங்க ஒரு நாளும் ஒரு கலக்க முடியாத ஒரு நிலை. இதை நீங்க செய்தியோடு நீங்க ஆழமா வளர்ந்தாதான் நீங்க எடுத்து சொல்லுவீங்க. நீங்க பிரதர் நீங்க சரியன்று நீங்க சொல்றீங்க, நீங்க சரியன்று சொல்லியிருந்தா இந்த வாலிப பிள்ளைகள் 6-7 பிள்ளைகள அவ்வளவு ஊழியக்காரரும் வச்சு ஒன்றுமே விளங்காத அந்த பிள்ளைகளை நீங்க வழி நடத்தி கொண்டு போனீங்களே, இது சரியா? செய்தியில எங்கேயாவது இருக்கா? ஒரு வேளங்கட ஊழியக்காரன் கள்ள ஊழியக்காரனா கூட இருக்கு, அபிஷேகம் குப்பி அபிஷேகம் கூட இருக்கலாம். ஆனா ஒரு தேவன் கற்று தந்த காரணம் என்ன சொல்ற, என் எதிரி கூட பாதாளத்துக்கு போகக்கூடாது. அவர் சொல்ற எனக்கு எதிரியே பிரண்ணாம் தான். இதுதான் பிரண்ணாமுடைய உபதேசம். அவர் சொல்றேன் அவர் என்ன அடுத்ததை நான் சொல்லித்தாரேன். அவர் சொல்றேன், நான் பிரசங்கிக்கிற உபதேசத்துக்கு நீங்க 100% எதிர்மறையானதை நீங்க விசுவாசிக்கிறவளா இருந்தாலும் நீங்க என்னுடைய சகோதரன். நான் உங்களோடு எப்பயுமே சகோதரனாயிருந்து கை குலுக்குவேன் என்பதுதான். நீங்க தீக்கர்சி நீ சாகுறீங்க, தீக்கர்சிக்காக கேக் கொண்டாடுறீங்க, தீக்கர்சிக்காக நடக்கிறீங்கடா. அப்ப அவர் சொன்னதை நீங்க எங்களோட செய்திருக்கோம். நீங்க புரியுதா உங்களுக்கு? நான் சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறேன். நான் எந்த சபைக்கும் எதிராக பேசல. நான் என்னுடைய இவ்வளவு காலம் இல்லாம நான் இதை ஏன் பேசுறேன்னாண்டா, இது சத்தியமான. ஏண்டா உங்களுக்கு சொல்லாட்டி நான் சத்தியத்துல வேறு பிரிக்காட்டி இன்னைக்கு வந்த மெசேஜும் என்ன, அதுதான் மெசேஜ். ஏண்டா ஜனங்களை வந்து சத்தியத்தை சொல்லி ஜனங்களை காண்பிக்கிற ஒரு மனிதனாக அது இருந்து வழி நடத்த வேண்டிய ஒரு மனிதன். அதை நான் ஏற்கனவே தீர்மானித்திருந்தா அதை தான் அவர் எடுத்தார். அவர் எனக்கு சொல்லல, ஆனா அந்த காரியம் இன்றைக்கு வந்தது. ரைட். அப்ப பாருங்க, அப்ப அப்படியான ஒரு காரியத்தை வாலிபர்களை வைத்து நாங்க என்ன சொன்னோம், அந்த வாலிபர் வரக்கூடாதுன்னு நாங்கள் எங்கேயுமே நாங்கள் சொல்ல. ஆனா வாலிபர் தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது அவங்க தங்களை என்ன செய்யணும், மாற்றிக்கொள்ளணும். ஏனென்றால் தேவன் அவங்களுக்குள்ளாக இருந்து பேசுறபடினால ஜனங்கள் அவங்க வழி நடத்த, அந்த மனிதனுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அதுதான் ஜனங்கள் மீது வரும் என்று இருக்கா இல்லையா? அதுதான் வரும். அப்ப அந்த நிலையில் அப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும், சரியானவர்கள்டா அவங்க சொல்லியிருக்கணும், பிள்ளைகளே நீங்க எப்படி வெட்டி காரியங்களை போட்டு நீங்க ஃபேஸ்புக்கில் பியர் போத்தலையும் அந்த போத்தலையும் போட்டு நீங்க பலிபடணுண்டா அது சத்தியத்தை கெடுக்கும். இனி எங்களோட எதிரி சபைன்னு பயப்போமே, அவங்க குற்றம் சாட்டாங்க. ஆனா நீங்க அப்படி சாட்சியாக நடந்து இனி நீங்க வாழ்ந்து காட்டணும்னு தான் ஒரு பிரசங்கிடுவார். ஓமா இல்லையான்னு சொல்லுங்க, இதுதான் காரியம். ஆனா அப்படி இல்லாத வண்ணம்
வடக்கு கிழக்கென்று அதை பிரித்து பிரிவினையை கொண்டு ஒரு காலமும் அந்த காரியங்களை கொண்டு வர்ற உபதேச பலிபீடங்கள்ல இருந்து அது எப்படியாக நடந்து இந்த அல்பர்ட்டுடைய ஆவி நீங்க நினைக்காங்க எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்குள்ள அந்த ஆவி சபைக்குள்ளாக இருக்கு என்று அவங்க சொல்றாங்க. இல்லையா? இல்லை, அந்த ஆவி அப்படியா நீங்க உங்களுக்கு தான் தெரியும் சாட்சி. நாங்க வார்த்தையில நடக்கிறோமா அல்லது அல்பர்ட் ஜெபநாத்துடைய ஆவியில எனக்கு யார் சிறுமந்தன்று பேர் வச்சே தெரியும். ஆனா அதை ஆராயும் போயிரு. ஆனா அதை இந்த இடத்துல நான் அதுவும் உங்களுக்கு சொன்னேன். நீங்க அது எவ்வளோ ஒரு கவலைக்குரிய காரியம். நாங்க அந்த சபையை விட்டு வெளியே வரும்போது அவங்க அந்த பேரையும் கேட்டாங்க. அது பயங்கர வேதனையாயிருது. சிறுமந்தைய தாங்க. அப்ப எனக்குள்ள ஒரு வெஞ்சம் அந்த ஆத்திரம் நான் என்ன செஞ்சேன், லிட்டில் பிரண்ணாம் டேபனக்கல் என்ற அடிக்கக்குள்ள நான் குப்புறவுல பார்த்தேன். ஏண்டா அந்த அப்படி நினைக்க, ஏண்டா அது தேவன் அதை மாற்றக்கூடாது. தேவன் அதை விரும்பினேன். நீ வைக்கண்டா நான் 2 வைப்பேன். லிட்டில் அதாவது சிறுமந்தை ஜெப ஆலயம் என்னால் 2 வைக்க என்று நான் அதை மாற்றக்கூடாது என்ற ஒரு காரியத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்தோம். நாங்கள் அந்த இடத்துல எவ்வளவு பாடுகள் மத்தியில் நாங்கள் வெளியே வந்தோம். நீங்கள் ஒன்றை மாத்திரம் இந்த ஊழியத்தை புரியுங்க. அந்த இடத்துல எங்களை வெளியே அனுப்புறதுக்கு காரணம் என்னண்டா, பக்கத்தில் இருந்த வீடு இந்த நாளில் நீங்கள் உண்மையை அறியணும், மற்றவர்களும் இதை அறியணும். ஒரு நாளும் மனதில் நீங்கள் மறக்கக்கூடாது. சிலர் தேவன் செய்த நன்மையை மறக்கக்கூடாது, எதிரிகள் எங்களுக்காக செய்த தீவினையும் மறக்கக்கூடாது. அதில் நீங்கள் மனதில் வைக்கணும். அவங்க மனம் திரும்பினா தேவன் மன்னிக்கிறவர், நீங்களும் மன்னிக்க வேண்டிய ஜனமாய். ஆனால் அந்த பாயிண்ட ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. ஏனென்றா தேவன் அதை கட்டளை கொடுத்த தேவன். ஆமென். அதனால தான் நாங்கள் அந்த நாளில் நான் என்னுடைய தீர்க்கதரிசி வரலாறுல சிலதை சொன்னேன்னா நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. அதை திரும்ப நான் சொல்கிறேன். நாங்கள் எப்போ கடைசியாக வெளியே வாரோமோ அது பயங்கர. இன்றைக்கு நான் அந்த பாயிண்ட் வந்தபடியாக தான் கர்த்தர் சாட்சியாக நான் சொல்கிறேன். அவர் சொன்னார், ஒரு ஊழியமானது துவங்கினா 3 வருஷம் இருக்கணும். எனக்கு அந்த சிச்சுவேஷன் வந்தது. நான் சரியாக 2 வருஷம் எழும்பி அந்த டைமில் அந்த போதனை போய் ஒன்றிருக்க டைம். ஆனால் அது நடக்குமென்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு ஊழியமண்டா எழும்பினா அது 3 வருஷம் இருக்கணுமன்றக்குள்ள எனக்கு 2 வருஷம் வரக்குள்ளதான் அந்த ஸ்டக் வந்தது. அது எங்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. என்னண்டா அது இந்த காரியம் நடந்தா அது ஒரு காரியம், ஆனாலும் தேவனே உம்முடைய சித்தம் என்ன ரிஜெக்ட் பண்றேன். ஆனா அந்த டைம்ல தான் பிசாசு அதை செய்யும். அந்த டைம்ல அவங்க வெளியே போகிற வேளையில அவங்க என்ன மட்டும்தான் அனுப்பினாங்க. அந்த லெட்டர் இன்னும் இருக்கு பாருங்க. நீங்க யார சபை போசகர் என்று நடத்தினாரோ, தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஒரு காலம் தேவனுக்காக அர்ப்பணிச்சிருக்கலாம். அந்த போசகர் சபைய காணி அவர் திறந்து கொடுத்திருக்கலாம். ஆனா தேவனால அவர் நடத்து பேரண்டா ஒரு போதகரை நீ வெளியே போ, அதுவும் லோயரை வச்சு ஜட்ஜை வச்சு அனுப்புவேராண்டதை நீங்க மனதில் சிந்திங்க. நான் அவரை தவறு சொல்ல வரையில, நீங்களே இந்த இடத்துல அதை சிந்திங்க. தேவண்ட சமூகத்தில் அனுப்பும் போது அது ஒரு வேதனைக்குரிய காரியம். நடக்கும்போது அந்த டைம்ல நான் அவரை லிதியாவை மறக்கிற இல்லை. அது நான் என் மனதில் அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா தேவனுக்காக யார் யார் எதை செஞ்சாலும் நான் ஒருபோதும் அப்படி என்றா பாவமுள்ள ஒரு மனிதனே அப்படி நினைக்கும் போது தேவன் ஒருபோதும் உங்களை மறக்கும். ஆமேன். அவர் திறந்து கொடுத்த அந்த கட்டத்தில் அதை நான் மறக்கல. ஆமேன். அப்ப பாருங்க, அந்த காரியத்துல நாம என்ன செய்தோம், கடந்து போனோம். அப்ப ஒரு பாடல் பாடுறான், இன்று காணும் எகிப்தியரை இனி நாம் காண மாட்டோம்ன்றோன. சில பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சில பேர் அட்ராக்ஷன் ஆகும். ஆமே. சிலது உங்களுக்கு பேசும், அந்த இருதயத்துல பேசக்குள்ள அந்த வசனம் பாட்டு எனக்கு பேசி, இன்று காணும் எகிப்தியரை இனி காணும். அப்ப நான் அது என் மனதில் எப்பயுமே பாடிக்கொண்டிருப்பேன். அது என் இருதயத்துல கத்தர் இடத்துல இருந்து பேசுறேன். தவறாக சொல்லுவாரானா கத்தர் என்னை அடிப்பாராக. ஆமே. அப்ப இந்த இடத்துல பார்க்குற வேளையில அதை என்ன செய்யற, அந்த இருதயத்தில் இருந்து தேவன் அவர் அந்த பாட்டை பேசுகிற வேளையில நான் அப்போ 2 பேரை மனசுல வச்சேன். இவங்களை தான் இனி நான் காண மாட்டேன். அதுல நான் பேரை சொல்ல விரும்பல. அப்ப அந்த காரியத்துல அவரை ஒரு குறிப்பிட்ட காலம் நான் காணாமே ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனா நான் என்ன செஞ்சேன்னா அவரை கண்டுட்டேன். அப்ப அது விட்டு. ஆனா மற்ற நான் எவரை நினைச்சேனோ அவங்க எல்லாமே ஆயத்தப்பட்டாங்க, டிக்கெட்டை போட்டாங்க, ஆயத்தப்பட்டாங்க, பல தடவை வந்து வரவழிக்கிட்டாங்க. ஆனா அது ஒரு விக்கெட்டாக விழுந்து.
அப்ப கடைசி விக்கெட் அது விழ முதல் அந்த பாட்டை திரும்ப பாடுறா. அது நினைக்கிற ஏறக்குறைய 2 நாளைக்கு பிற்பாடு அவர் மறிக்க போரு. இவ அங்க பாடுறா அந்த பாட்டை. அந்த காரியத்துல அவ பாடக்குள்ள எனக்கு திரும்ப அந்த எண்ணம் வந்துச்சு. ஆனா அந்த ஞாயிறு நான் சாட்சி ஒன்ற சொல்ல இருந்தேன். ஆனா பிசாசு வந்து அந்த காரியத்தை ஏதோ ஒரு வழியில தடை செய்தான். ஆனா அது அடுத்த நாள் நடக்கிறது. ஆனா அதுக்கு பிறகு நான் அதை சொன்னா அது செல்லுபடியா. ஆமே, அந்த காரியமானது செல்லுபடியாத ஒன்றாக அது போயிடும். ஆனா அதே போல அந்த முகத்தை காணாத வண்ணம், இன்று காணும் எகிப்தியரை காணாத வண்ணம் தேவன் அந்த காரியத்துல நடுநிலை நின்று தேவன் அதை செய்தவர். அதனால நாங்க எப்பயுமே மனிதனுக்கு இல்லை, தேவனுக்காக, தேவனுடைய சமூகத்தை பறிக்கிறவர்களுக்காக எப்பயுமே நாம ஒப்புரவாகாத ஒருவர்கள். அவங்க எவ்வளவு நன்மை செய்திருக்கலாம், எவ்வளவு காரியம் செய்திருக்கலாம். நானா இருந்தாலும் தேவனுக்காக இந்த சபையை ஆனாலும் நான் ஒரு காரியத்தை செய்தா தேவன் எப்பயுமே மறக்க மாட்டேன். ஆமென். ஆனா அதுல மனம் திரும்பினா தேவன் அதிலேயும் நாங்க மன்னிப்பை கேட்டு எழுதினோம். ஆனா அது மன்னிக்கப்படாமலே அது விடப்பட்டது. ஆனா என்னுடைய காரியமாக கைப்பட எழுதி நாங்க அனுப்பினோம். இந்த வார்த்தையில தவறாக பேசிக்கொண்டிருந்தோம். ஆனா அதையும் ரிஜெக்ட் பண்ணி இந்நாள் மட்டும் அது ஒரு பேசும் பொருளாகவே வைத்திருக்கும் போது இவர்கள் எல்லாமே ஒரு செய்தியிலே உள்ளவர்களா என்ற சிந்தனை எங்களுக்கு. அதே போலதான் இன்றைக்கு இந்த நாட்களிலே பெரிய வலைத்தளங்களை வைத்து இன்றைக்கு இன்னொரு சபையை குறித்து பேசி கொண்டிருக்கிற செய்தியில சரியாக என்றால் நீங்க தான் தீர்மானிக்கும். இனிமேல் எந்த நன்மையோ தீமையிலே நடப்பது அவர்களுடைய கரங்கள்ல தான் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை நான் அதை என்னுடைய உள்ளான இருதயத்திலிருந்து நான் வெறுத்து நான் ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி ஆனா உங்களுக்கு நான் போதனை செய்து வந்தது, அவர்கள் வந்தா நீங்க விருந்து உறவு முறையில வந்தா நீங்க சாப்பிட கொடுத்து உபசரிச்சு அவங்களை அனுப்பணும். எதுவா இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய நான் இந்த இடத்துல இருந்து சாட்சியாக சொல்றேன். அப்படித்தானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அதை தான் நான் சொன்னேன். ஆனா இனிமேல் நான் சொல்லும் போது நன்மை, ஆனா உங்களுக்கு நான் அதுல சாய்ஸ்ல வரும், நான் அதை தடையா போட மாட்டேன். நீங்க அதுல உங்களுக்கும் தேவனுக்கும். ஆனா இனிமேல் நான் அதை செய்வதாக இல்லை. நன்மையோ தீமையோ, நன்மைக்கு அழைக்கப்பட்டாலும் தீமையை கேள்விப்பட்டாலும் நாம் அதுல கலந்து கொள்ளாத வண்ணம் நாம வேறு பக்கம் கடந்து போகவே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஊழியத்திலே பெரிதான ஒரு வஞ்சகத்தோடு ஒரு மனவாட்டி. அதான் அன்றைக்கு நாங்க பேசினோம். தாவீது பெலிசியரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான். ஆனா சவுல் தண்ட சவுனோடு. ஆனா இந்த மனவாட்டியில இன்றைக்கு ஸ்தாபனம் கூட உபதேசம் காரியமா இருந்தாலும் ஐக்கியமாக ஓடுறான். நாங்களும் 2 முறை தேவன் பிரிச்சார். ஆனா ஒரு முறை நான் நேரடியாகவே சொன்ன உபதேசம், இந்த மனுஷகுமாரனுடைய உபதேசம் அங்கால நாங்க வைத்துட்டு நம்ம சௌரராக ஒன்று கூடுவோம், நாங்க ஆராதிப்போம் என்று என்னுடைய வாயால நாங்க சொல்லப்பட்ட காரியம். ஆனா அதிலே பண்டார வலையிலே அந்த கருத்து அவங்க சொன்னாங்க, நாங்க மனுஷகுமாரர் லூக்கா 30 இவர் என்று சொல்லுறோம். ஆனா அங்கிருந்து ஒருவர் வருவார், அவர் அவருக்குள்ள அந்த ஊழியம் நடந்து எப்படி அந்த கள்ள உபதேசத்தை நீங்க இந்த இடத்துல எடுப்பீங்கன்றீங்கண்டா, எனக்காக அங்க ஊழியங்கள் ஆயத்தப்பட்டிருந்தது, அவ்வளவும் கேன்சல் ஆகும். அவர்கள் எல்லாமே சாரி உடுத்த பெண்மையான மனிதர்கள். ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு மனிதன் பாருங்க, ஒரு தீக்கர்சி என்று தேவன் என்று ஒரே தேவனை விசுவாசிக்கிறவன் கள்ள போத உபதேசம் என்று ஒரு பிரிவினையை கொண்டு வந்து காரியங்களை செய்தது. அவர் அதிலிருந்து தான் அந்த பிரிவினை ஏற்பட்ட ஒன்றாயிருக்கு. அதனால இது தேவனுக்குள்ளாக நீங்க இந்த சபையாக நாங்க என்னுடைய விசுவாசத்தின்படி தேவனுடைய காரியத்தின்படி நீங்க எல்லாமே புரியணும். சில பேரை நீங்க மனசுல வைக்கணும். சில காரியத்துல நீங்க தேவனுடைய வார்த்தையோடு, ஏனென்றா இந்த ஊழியத்துடைய காரியம், இந்த செய்திக்கு அது முரண். அதை தான் நான் சொல்லவா, வாலிப பிள்ளையில கொண்டு காரியங்களை செய்தது செய்திக்கு முரண். ஒரு சிறுமந்தையுடைய சபையை உரிமை வைப்பது அது காரியம். அதை வைத்து ஜனங்கள் வடக்கு கிழக்கண்டு காண்பிக்கிற ஒரு செய்தியாளன் அல்ல. அப்ப பாருங்க, அந்த காரியங்களை உடையவளாக இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை பேசி பாருங்க. அன்றைக்கு அந்த அறிவிப்பாளரை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாலிப பிள்ளைய நோமலா சொல்ற அந்த ஆள் பாருங்க,
அந்த ஆட்களுக்கு எப்படி அந்த ஊதி விடுறேன்னு பாரு. ஆனா அவர் ஒரு மேய்ப்பராக வைக்கிறார். அதை நாங்க ஏற்கனவே அந்த காரியத்தை பேசியிருந்தோம். இவர் சில காரியங்களை செய்யலாம், ஆனா 2 மனைவியை உடையவராக இருக்கிறபடினால் அது வேதத்துக்கு முரணாக இருக்கிறது. அதனால நாங்க இது அங்கே அவங்க சொன்னாங்க இல்ல அது அவர். அப்ப நான் சொன்னேன் அது உங்களுடைய விசுவாசம், அதை நாங்க ஆனா நாங்க அதை அனுமதிக்கலன்னு நாங்க ஒன்றா ஓடி. ஆனா இன்றைக்கு ஒரு சகோதரன் யாழ்ப்பாணத்தில் இருக்க சகோதரன் கேட்டபடினால பாருங்க, இந்த இடத்துல இருந்து நான் சொல்றேன், எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்தியாவில இருந்து ஒரு சகோதரன் இந்த மாதத்துல வாரு, அவர் கருப்பா வெள்ளையாண்டு நாங்க படத்துல தான் பார்த்தோம். அவரோட நான் ஒரு காலம் பேசல, சகோதரனும் பேசல, எங்களோட இருக்கிற யாருமே அவரோட பேசி இல்லை, அவர அழைப்புக்கு நாங்க போகவும் இல்லை. ஆனா எப்படி அதுல பேசுறாங்கன்னு நீங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க கேட்கணும். ஒரு சமயம் அவங்க உங்களோட பேசினா நீங்க கேட்கணும். பிறர் அவர் உங்களோடு அவரோட பேசியும் இல்லை, அவங்களுடைய இணைப்புக்கு அந்த காரியத்தை அவர்கள் கண்டும் இல்லை. ஆனா அது பேசதான் ஊகிப்பு, அதிகாரமின்றி துணிந்து பேசுது. அப்ப பாருங்க, அப்படியான காரியங்களோடு இனி நாங்கள் ஒத்து போவதாக எப்பயும் இல்லை. ஆனால் அவர்கள் தேவனுக்குள்ளாக இது ஒரு சவுனுக்கு ஊழியத்துக்கு எதிராக இது தேவனுடைய வார்த்தையின்படி இல்லாமல் இது பேசப்பட்டது, கர்த்தரங்களை மன்னிக்கணுமெண்டா நாங்க எப்பயுமே மன்னிக்க தயார். கர்த்தரும் அதை மன்னிக்க தயார். அப்படியானால் நாங்கள் எப்பயுமே தேவனுடைய வார்த்தை இதுதான் என்று ஏற்றுக்கொண்டு நடந்தா நாங்க எந்த மனிதனும் எப்படி என்று பார்க்காம நாங்க யாரோடையும் அது மட்டும் இந்த காரியங்களை நீங்க மனதில் வைங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு சில வார்த்தைகளை நாங்க பேசி நாங்க கடந்து போகிறோம். இது பாசிங் பிரேயர். உங்களை வளமையாக 1:30க்கு தான் முடிகிறது, அதனால 1:30 மணிக்கு தான் நான் முடிப்பேன். ரைட். இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், பயப்படாதே சிறுமந்தை. ஆமேன். அப்ப இந்த சிறுமந்தையானது எப்படி இனிமேல் ஆராதிக்கப்பட வேண்டும் என்பதை ஏன்னா நோதா கீழே அப்படின்னா கொஞ்சம் எளிமை நில்லுங்க. ஏன்னா அப்படி எளிமை நிற்க விரும்பினா நோங்க. ஏன்னா நோவுதண்டா எளிமை நில்லுங்க. ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நம்ம பேச போறோம். ஆமே, புரியுதா உங்களுக்கு? நீங்க சிரிங்க, நீங்க சிரிப்பதை காத்து எனக்கு மகிழ்ச்சி. ஏனண்டா நம்ம தேவனுக்குள்ளாக. ஆனா இதை யாருமே நான் முன்னால பேசினதை மாமிசமா நினைக்காதீங்க. என்ற மனம் அதால தான் நான் ஒளியிறது. அதால தான் என்ன அநேகர் என்ன வைஃப் சொல்ற வாடிக்கிற உங்களை நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ண, அது உண்மை. ஏனண்டா என்ற பலவீனமே அதுதான். நான் சரியான பலவீனமான ஒரு ஆள். அதனால தான் நான் யாரோடையும் கதைக்காம இருக்கிறேன்டா, கதைச்சா நான் விழுந்துருவேன். என் வார்த்தை மட்டும்தான் வைராக்கியமா இருக்கும் போலிய யார் முன்னால பிறர் ரெண்டு கையை கொடுத்தா நான் கொடுத்துருவேன். புரியுதா உங்களுக்கு? அதனால நான் பேசின காரியம் ஒரு உங்களை அப்படி அண்டு இல்லை, என் இருதயம் எதை பேசினதுன்றதை நீங்க புரிவீங்க. ஆமே, வார்த்தையை கொண்டு பேசினேன். ஆனா ஒரு மனிதன் வார்த்தைக்கு முன்பாக சலண்டர் ஆயினா முழு அப்படியே கம்ப்ளீட்டா நான் மன்னிக்கிறாள். ஆமே, மனசுல வைக்கிறதே இல்லை. ஆனா இது நான் பேசினது செய்தியா இருக்கிறது. ஆமே, செய்தியை நீங்க மனசுல வைங்க, வேதத்தை மனசுல வைங்க, அதை வச்சு ஆக்களோட பழகுங்க. அதை தான் நான் சொல்றேன். என்னோடையும் அப்படி பழகுங்க. செய்தியை வச்சு நானும் உங்களை செய்தியோட வச்சு தான் பழகுவேன். அந்த செய்தியோட தான் உங்களோட நான் உரிமையை கேட்பேன், உரிமையா பழகுவன், உரிமையா நடப்பேன். அதை தான் நான் பேசுறேன். ரைட். இப்ப நாங்க செய்திக்கு போவோம். பயப்படாதே சிறுமந்தை. ரைட். அப்ப இன்றைக்கு இந்த சிறுமந்தையானது எப்படி இன்னும் ஆராதித்து, ஏனென்றா தீக்கர் சொல்றேன், பிசாசு 4 கட்டத்துல தேவனுடைய ஜனங்களுடைய ஆராதனையை அவன் பிளாக் பண்ணுவான். அப்ப அந்த 4 கட்டங்களை நீங்க எப்படி உடைக்க போறீங்க? உடைச்சி ஆராதிக்கிறீங்களா அல்லது உடைக்காம அதுலயே ஆராதிக்கிறீங்களான்றதை நாங்க இப்ப பார்க்க போறோம். ரைட். இப்ப நாங்க யாத்ராமத்துக்கு திருப்ப, நான் ஸ்பீடா போனா புரியாது, ஆனா போய் முடிக்கிறேன். ரைட். அப்ப பாருங்க, இப்ப யாத்ராம 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா தேவன் சொல்றாரு என்னண்டா, என்ன ஆராதிக்கும்படி என்ன செய்யுங்கண்டா 3:18 வாசிங்க. 3:18 வாசி. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள்
நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். அப்ப தேவன் என்ன சொல்றாருண்டா, பார்வோனிடத்துல போய் நாங்க 3 நாள் போய் ஆராதனை எங்க ஆராதிக்கணும்? வனாந்தரத்தில். எத்தனை நாள்? 3 நாள் போய் நாங்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஏண்டா இன்னொரு இடத்துல சொல்றேன், நாங்க பண்டிகையை கொண்டாடணும், எங்களை நீங்க போக விடு. அப்ப தேவன் எப்படி அந்த காரியத்தை விரும்புறாரோ அதன்படிதான் நாங்க என்ன செய்யணும்? அவரை ஆராதிக்கணும். எத்தனை நாள்? 3 நாள் பிரயாணம். அப்ப அங்க தேவன் ஒரு 3 நாள்ண்டா அங்க ஒரு வெளிப்பாடு இருக்குமே. 1.5 நாள் இல்ல, 1 நாள் இல்ல, அரை நாள் இல்ல, கொஞ்ச நாள் இல்ல, 3 நாள் போய் என்ன செய்யணுமா? வனாந்திரத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். நான் அந்த 3 நாளை பிறகு சொல்றேன். இப்ப நாங்க அதுக்கு முன்பாடி இப்ப யாத்திராம எனக்கு டைம் போனபடியா டக்கண்டு எடுப்போம். நல்ல செய்தி தான், இன்ட்ரெஸ்டா கேளுங்க, அப்பதான் நீங்களும் டக்கண்டு இன்ட்ரெஸ்டா பார்ப்பீங்க. நான் முடிக்கிறேன். ரைட். இப்ப பாருங்க, பிசாசு ஒரு வழி. இப்ப 4 வழியில உங்களை மடக்கி இருக்கிறான், சில பேரை மடக்கி வச்சிருக்கிறான். ஆனா இந்த சிறுமந்தையானது நாளையும் உடைச்சி அவரை 3 நாள்ல போய் ஆராதிக்கணும். ஆமென். தேவன் எதை விரும்பின இப்ப பாப்போம். ரைட். இப்ப யாத்திராமம் 8:25 வாசிங்க. 25ல இருந்து ஒரு சில வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுவதாய் இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்று. ஆமென், ஆமென். இப்ப பார்வோன் என்ன செய்யறான்? இந்த வாதைகளை போட்டோன்னு என்ன செய்யறான்? முன்னுக்கு பாத்தீங்கன்னா அவன் பார்வோன்ட்ட போனோன்னு அவன் சொல்ல, உங்களோட தேவன் யார், அவர் யார், அவரோட பேர் என்னன்னு கேட்டு திறத்துறான். அதெல்லாம் நாங்க பார்த்தா டைம் போகும். இப்ப நான் ஸ்பீடா அந்த 4 முறையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அப்ப இப்ப என்ன பாக்குறான்டா, அந்த வாதைகள் வந்தோடனே பார்வோன் சீக்கிரமா அவங்களை அழைச்சு கேட்கிறான். சரி, நீங்க எங்க ஆராக, நீங்க போய் என்ன செய்யுங்க, இந்த தேசத்திலே நீங்க என்ன செய்யுங்க, ஆராதிங்க. பாருங்க, அப்பொழுது பார்வான் மோசையை நோக்கி ஆரோனை அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அதுக்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. அதாவது என்ன சொல்றான்டா, நீங்க இருக்கிற இந்த இடத்திலே நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு ஆனா இஸ்ரவேலின் தேவன் என்ன சொன்னார்? 3 நாள் பிரயாணம் பண்ணி தான் உங்களோட தேசத்துல ஆராதிக்க இயலாது. இங்க ஆடு மாடுகளை பலியிட்டா என்ன செய்யாது, அவங்களுக்கு அருவருப்பு. ஏன்னா அதனாலதான் ஒரு கட்டத்தில் ஒருவன் சொல்றான், நீங்க ஆடு மேய்க்கிறவன் சொல்லாதீங்க, ஏன்னா அது எகிப்தியருக்கு அருவருப்பு. ஏன்னா அவங்க மாடுகள் என்ன செய்யறவங்க, எகிப்தியருடைய கடவுள் யாரு? மிருகங்கள் தான். அப்ப அவங்க மிருகத்தை கொல்ல விட மாட்டாங்க. அதனால இந்த இடத்துல நாங்க ஆராதையில, இது உங்களுக்கு அருவருப்பா இருக்கும், இதுல நாங்க பலி செலுத்த இயலாது. ஆனா பார்வோன் சொல்றான் தேசத்துல. அப்ப அது எதுக்கு அடையாளம்? உலகம். ஏன்னா அந்த இடத்துல பாபிலோனா இருக்கிற சபையில, ஏன்னா தேவண்ட வார்த்தைக்கு எதிராக இருக்கிற சபையில, ஏன்னா பலி செலுத்தாத சபையில இன்னைக்கு பார்வோனுடைய ஆவி என்ன செய்யுது, உங்களை அங்கேயே செலுத்துங்க. சில சபையாக்கள் பாருங்க, சில மனவாட்டி என்ற பேர்ல இருக்கிறவங்கள நாங்க சந்திப்போம். அவங்களுக்கு தெரியும், ராபோஜனம் காலையில நடக்கும், மற்றதெல்லாம் நடக்கும். அவர் பாஸ்டரை குறை சொல்லிட்டு இருப்பாங்க, காரியங்கள் இல்லை, செய்தி இல்லை, எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லா உடுப்பு போட இருப்பாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க என்ன, நாங்க அந்த ஆவி அதை கேட்டு அடங்கிடும். பார்வோண்டா நீங்க இப்ப நாங்க பாக்குற இன்றைக்கு என்ன செய்தி என்றா, நீங்க எப்படி இந்த சிறுமந்த ஆராதிக்கிறீங்க, நீங்களும் நானும் எப்படி ஆராதிக்கணும்? 3 நாள் போய் ஆராதிக்கணுமா, அல்லது தேசத்துலண்டா மீனிங் எகிப்துல நாங்க பிள்ளையா இருக்கிற இடத்துலயும் நாங்க என்ன ஆராதிக்கலாம். ஏன்னா அப்படிதான் பார்வோன்னு சொல்றா, நீங்க இந்த தேசத்துல ஆராதிங்க, பழி செலுத்தாம. அவன் சொல்ற, இதுல பழி செலுத்த இவங்க ஏன்னா அருவருப்பாகி, ஏன்னா வீட்டை போய் வாசிங்க நான் சொல்றத, அருவருப்பாகி கல்லறிச்சு கொன்றுவாங்க, சண்டைவர். அதனால என்ன நடக்கும்? அப்ப ஆராதிக்க மட்டும் நடக்கும். ஆனா அவன் சொல்றான், இல்ல நாங்க எத்தனை நாள் பிரயாணம் பண்ணுவோம்? 3 நாள். முதல் ஸ்டெப். அப்படி இருக்கிறீங்களா? அப்படி வேற சபையாக்கள் உங்களோட மெசேஜில் இருக்கிறோம்னு சொன்னா, அந்த சபையில இல்லை, உங்களோட சபை கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படியாண்டா நீங்க சொல்லுங்க, நீங்க பார்வோண்ட ஆவியினால அதுல அவனை போல ஆராதிக்க. நீங்க சொல்லுவீங்களா இல்லையா?
அதை தான் அந்த பட்டயத்தில் யுத்தம் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்களை குறை சொல்ல இல்லை, அதை வசனம் தெரிஞ்சா நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி என்ன உங்களுக்குள்ள பார்வோண்ட ஆவிக்கு கீழ்படிச்சு ஆராதிக்கிறீங்க. மோசே கீழ்படிஞ்சானா? இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்படிஞ்சாங்களா? நீங்களே நானும் கீழ்படியலாமா? பிள்ளையான இடத்தில் ஆராதிக்கலுமா? அதால தான் பிறர் சொன்னேன், நீங்கள் உங்களோட மேய்ப்பனையும் சபையும் என்ன செய்யணும்? அறிஞ்சு கொள்ளணும். ஊழியர் அந்த அதுக்காக நீங்கள் நிற்கணும். ஏன்னா அது எவராக இருந்தாலும் நீங்கள் அதுக்காக நிற்கணும். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடம் சரியா இருக்கு. அப்போ இது முதல் ஸ்டெப். நீங்கள் இல்லாமல் இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இருந்தா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. ரைட், 2வது ஸ்டெப் எடுங்க. 8:28 எடுங்க. 8:28 அவன் 2வது சாய்ஸை போடுறானா? திரும்ப அதுக்கு பிறகு வாதைய தேவன் அனுப்போன இவன் மனம் என்ன செய்யுது? கடினப்பட்டு 2வது சமரசத்துக்கு வாரான். என்ன பாருங்க ஒருக்கா, 2வது சமரத்துக்கு பிசாசு ஒன்றை போடுவான். ஏன்னா உங்களோட அம்மாவா பிள்ளை அம்மா நீங்கள் சில பெற்றோரும் சொல்லுங்க, பரவாயில்ல நீ என்ன படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும், ஏன்னா அதனால நீ படித்த பிறகு ஆராதி, ஏன்னா அதனால நீ அங்கே இருந்து ஏன்னா ரூமுக்குள்ளேயோ எங்கேயாவது ஏன்னா நீ ஆராதி என்று சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அம்மா அப்பாவுக்குள்ள எந்த ஆவி இருக்கு? பார்வோண்ட ஆவி. ஏன்னா மோசையிட ஆவி இல்லை. மோசையிட ஆவி எல்லா குழம்பும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். ரைட், இப்ப வாசிங்க 28 வாசிங்க. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள். ஆமென். இப்ப அடுத்த சாய்ஸ், அடுத்த சமரசம் என்ன? என்ன? கூட தூரம் போனா, கொஞ்சம் போனா திரும்ப ஓடி வந்துடுவீங்க. ஆனா தேவன் எத்தனை நாள் சொன்னார்? 3. அவர் கரெக்டா தான் சொல்லுவார். அவர் உசும்ப மாட்டார். நீங்க 3 நாள் போய் தான் ஆராதனை செய்யணும் வனாந்தரம். இவன் என்ன சொல்றான்? இதை ஏன் ஆண்டவர் போட்டு அடிக்கிறார். இவன் அடிக்கக்குள்ள பயம் வந்துட்டு என்ன சொல்றான்? நீங்க போய் கொஞ்சம் தூரம். அப்ப என்ன செய்வான்? லோத்திர மனைவி மாதிரி ஓடி வந்துருவான். இப்ப இவனுக்கு இழுத்து எடுக்கலாம். ஏன்னா அப்ப சொல்றான் கொஞ்சம். நாங்க சொல்ற மாதிரி இத்தனை 1 கிழமையில இத்தனை நாள் நடக்குது, ஒரு போவோமே ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதிரி பார்வோண்ட ஆவி என்ன செய்யுது? அப்படி நடக்குது. என்ன கொஞ்ச நேரம் 8 மணித்தெல்லாம் அவர் வைக்கிறேன், நம்ம அரை நேரத்துல போவோம் அப்படி அதில். ஆனா ஆராதனை முழு மனதோடு முழு இருதயத்தோடு. அப்படி எங்கேயாவது எந்த சபையில எந்த பெற்றோர் சொன்னாலும் எந்த ஊழியக்காரன் சொன்னா அது பார்வோனுடைய ஆவி. நீங்க அப்படி ஆராதிக்கல. ரைட், அடுத்த சமரசுக்கு போ. உங்களை முடிக்கிறதுக்காக ஸ்பீடா போறேன். ரைட், அடுத்த யாத்திராம 10:7-11 மட்டும் வாசி. அடுத்த சமரசமா? அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனுஷன் நமக்கு கண்ணியாய் இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதரை போக விடும், எகிப்து அழிந்து போனதை நீ இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, எச்சரிக்கையா இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். எப்படி அடுத்த சமரம் என்ன சொல்ற? யார் யார் போறீங்க ஆராதிக்க? எங்கட குமாரர் குமாரத்தி ஆடு மாடு. பாருங்க நல்லவ மாதிரி பேசுறேன். என்ன சொல்றான்? சில அம்மா அப்பா சில பேசுவேன், இல்லை இல்லை நாங்க பாட்டி நான் நீ படி எல்லாத்தையும் என்ன நீ இரு, இல்லாட்டி தொழில் புருஷனுக்கு நீங்க இப்போ என்ன வேலைக்கு போ. அப்படி ஏதோ ஒரு காரியத்தை அவங்க என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. சொல்ற ஆக்கள் ஒரு சந்தர்ப்பம் சொல்ல வேறையா திரும்ப என்ன பிள்ளையா நினைக்கிறாங்க. நான் செய்தியை வச்சு பேசுறேன் சரியா அவங்களுக்கு. அதனால அப்படி உங்களோட பெற்றோரோ ஊழியக்கார யாரும் அப்படி பேசுவாங்கண்டா அது பார்வோன். அவங்க பாருங்க நல்லவன் சொல்றேன், நீங்க போய் உங்களுக்கு பொல்லாப்பு என்ன செஞ்சிருவான்? பொல்லாப்பு வந்துடும். அதனால நீங்க புருஷன் நீங்க மட்டும் போங்க, பிள்ளையும் காப்பா இருக்கட்டும், ஏன்னா இந்த ஆடு மாடும் வச்சுருங்க போங்க. அவன் சொல்றான் துரத்தி விட்டுட்டான். பிறகு அது 7 ஆனோன்னு சரி அவன் சொன்னா இல்லை நாங்கள் முழு பேரும் தான் போய் ஆராதிப்போம்.
அப்ப இப்ப விளங்கிட்டு அவங்களுக்கு சபையார் இப்படி ஆராதிக்கிறீங்க. அதான் என்னுடைய அதுக்கு இன்றைக்கு பிரதிஷ்டை நாள்ல சபைக்காக நான் பேசுறேன். ஆமே, நாங்க யாரையும் பார்க்காம நாங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் எல்லாரையும் தான் தேவன் அழைச்சார். எங்க எல்லாம் குடும்பமா தான் தேவன் அடிச்சார். குடும்பம் அதாலதான் நான் உங்களுக்கு இந்த வழி நடத்தக்குள்ளேன்னு சொன்னேன்னா, எனக்கு சில கம்ப்ளைண்ட் வாரேன். பெற்றோருடைய நான் கதைச்சேன்னா சிலர் சொல்றாங்க அவருக்கு சிங்களம் விளங்குது இல்லை, அவைக்கு சிங்களம் விளங்குது இல்லை, நான் அப்படிதான் நல்லா வேற சபையை கேட்குறாங்க. அப்ப நான் சொன்னேன்னா பெற்றோர்கிட்ட, நீங்க என்ன செய்யணும், வசனத்தை எடுத்து காட்டுங்க. ஏன்னா வசனம் எப்படி சொல்லுது, கணவனுக்கு தெரியாட்டி என்ன சொல்லுது, ஏன்னா அவர் மனைவிக்காக அதுல வந்தா மனைவி என்ன செய்யணும், வீட்டை போகணும், அவர் உண்மையானவராக கேட்கணும். இன்னைக்கு என்ன பாசஸ் பிரசங்கிட்ட இவ அதை எடுத்து என்ன செய்யணும், சுருக்கமா இப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அவர் ரட்சிக்கும். அவருக்கு புரியுதோ இல்லையோ அதை என்ன சபைக்காக வந்தா தேவன் ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன். ஓமா இல்லையான்னு சொல்லி நான் சொல்லல, தேவன் வார்த்தை. அதே மாதிரி பெண்ணுக்கு என்ன சொல்லுது, அவ உட்கார்ந்து இருக்கிறா, ஏன்னா செய்தி போகுது, ஆழமா போகுது, அவைக்கு ஒன்றுமே மண்டையில ஏறையில வேதம்னு சொல்லுது. அப்பக்குள்ள திடீரென்று யார்ட்டையும் அவ கேட்க கூடாதாம். ஏன்னா அப்படி சொல்லுது அந்த பவுல் சொல்றான். அவ அமைதலா இருந்து வீட்டை போய் இன்னைக்கு பாஸ்டர் என்ன பிரசங்கிச்சு, ஏன்னா அப்ப அவர் சொல்லணும் இப்படிதான் பிரச்சனை, நாங்க இப்படி நடக்கணும் இப்படிக்கான். அதனால அவ வாரா என்ன கேட்கிறாதான், என்ன போனாண்டு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் தேவன் என்ன வச்சிருக்குரு, யாரையாவது தொழுது கொள்ளணுமென்ற வாஞ்சியை வச்சிருக்கு. அப்போ அவங்க ஒரு குடும்பத்தை ஏற்றுக்கொண்டு வாக்கு கொடுத்து வரக்குள்ள அவங்களுக்காக அவங்க வரணும். அப்ப இதுல சபையினுடைய காரியத்தை விலங்குல வேலை அதனால வரையில காரியம் எல்லாமே அது மாத்திரமில்ல, பேசப்பட்டவங்கள மற்றவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க வரக்குள்ள இது என்ன பிறர் அதை பேசி இதை போட்டு அதை சொல்லி குற்றஞ்சாட்டிட்டு இருக்கேன்னா நீங்க சொல்லணும், நீங்க எதுவா இருந்தாலும் இந்த மணி நேர செய்தி தான் எங்களை ரட்சிக்கும். எங்களுக்கு புரியுது இல்லையோ அவருக்கு குற்றஞ்சாட்ட நாங்க யார்கிட்ட போவோம்? ஏண்டா இந்த ஞானஸ்தானம் இந்த செய்தி இங்கதான் இருக்கு. அவர் ஒருவேளை தவறா இருக்கலாம், நாங்க யாரிடத்துல போவோம்? ஜீவனுள்ள வார்த்தை. அதே போல இந்த மெசேஜ் எங்கேயாவது இருக்கா? திருவண்ணாமலையில 4-5 சபைண்டு பெருமை பாடம் ஒரு பலாயும் இல்லை, அவ்வளவு ஒன்றுமே விளங்குது. ஒரு காரியம் இல்லாம என்ன நடக்குது, எவ்வளவு நாம இழுத்தும் ஒரு பிரயோசனமும் இல்லை, புரியுதா? ஆனா அங்க என்டைம்ன்றாங்க, ஒரு டைமும் இல்லை. அப்ப பாருங்க, நாங்க டைமை வேஸ்ட் ஆக்கிட்டு தான் இருக்கிறோம். நேற்று சண்டேல தான் முடிஞ்சு யுத்தத்துல. ஏண்டா அந்த புரியுது, நாம மேன்மை பாராட்டையில் அது என்னன்னா தேவன் எங்களுக்கு புரியாதுன்னு தான் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறேன். அதாலதான் இப்ப நாங்க அதை புரிஞ்சுதான் நாங்க நடக்கிறோம். அவர் சொன்னதையும் எங்கிட்ட கேள்வி கேட்ட எனக்கு பதில் இல்லையே, என்ன செய்தி இல்லையா? அவர் அப்ப சொல்லிட்டு, ரெண்டாவது சிவப்புண்டா சிவப்பு தான், புரியுதா? அது கருப்புண்டா அது கருப்பு தான். அப்ப அதை தாண்டி எங்களுக்கு சொல்லல. ஏன்னா விசுவாசம் காணாததை விசுவாசிக்கிறது, அதுதான் காரியம். அப்படி நடந்தாதான் விசுவாசம். அதான் அந்த ஜனங்களால அதை என்ன செய்யலாம் இருக்குன்னு. அப்ப பாருங்க, நான் அதை எல்லாருக்கும் சொல்லலாம், உங்களுக்கு தான் சொன்னேன். அதான் நான் கேட்டேன்னா பாருங்க, பப்டிஸ்ட் போதகர் என்ன செய்கிறார், அவருக்கு கொடுக்குறார். இப்ப இயேசு கிறிஸ்து யார்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்து, அவர் கேட்கல நீ ஞானஸ்தானம் எடுத்து, அவன் ஒருவன்ட்ட எடுக்க இல்லை, புரியுதா உங்களுக்கு? அவன் யார்கிட்டையும் அவனுக்கு கொடுக்க யாரும் இல்லை, அவன் எடுக்கல. அவன் மனம் திரும்ப இயேசு அவர்கிட்ட எடுக்க, அவர்கிட்ட எல்லா நீதியும் நான் நிறைய, நீங்க மச்சான் எப்படி இருக்கிறீங்கன்றது எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க இதுல எனக்கு தாங்க. அப்படிதான் நாங்க என்ன செய்யணும், புரியுதா உங்களுக்கு? அப்பதான் நீங்க சிரிக்கதான், ஏன்னா அப்பதான் ஊரு மேன் அப்ப புரியுதா, பிள்ளைலாம் திரும்பி பார்ப்பாங்க, ரைட்? அப்ப அதுக்காக தான் உங்களை அட்ராக்ட் பண்ணதான் நான் அது செய்யறேன், ரைட்? அப்ப பாருங்க, அவர் என்ன சொல்ற, அவன் கண்டுட்டு இவரை கண்டுட்டு அவன் சொல்ல, நீ உம்மால நாம் பெறக்குள்ள நீர் என்னால், அவர் சொல்ல எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நம்ம. பாருங்க, பப்டிஸ்ட் போதகர் அவர் சொல்றார், ஆனா அந்த மனிதன் நல்ல மனிதன் என்ன சொல்றாரு, அவர் சொல்ற இந்த சபையில செய்யலான், அவர் சொல்ற நீர் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு தாரம் பண்ணணும், அவர் ஏற்றுக்கொண்டு அந்த ஞானத்துல, ஆனா அவர் பெறையது. அப்ப செய்தி உள்ளவங்க குற்றஞ்சாட்டுறது இவ்வளவு புலன்னு சொல்லுங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த கராட்டி மாஸ்டர் என்ன செய்வாங்க, சிலதை குளிரே இல்லை, ஏன்னா சில கராட்டியா நானும் சிலதை மறைச்சி வைக்கிறேன். ஆனா பவுல் அப்படி சொல்லல, நான் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்றையுமே நான் மறைக்கலைன்ற மாதிரி நானும் சொல்றேன். ஏன்னா சில பேரை ஜெயங்கொள்ள நான் சிலத்தை மறைச்சி வைக்கிறது, அது புல. அப்ப அதே மாதிரி என்ன ஒன்று பாருங்க. அப்ப அதே மாதிரிதான் என்ன நடந்துச்சு, அதை இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்யற அந்த காரியத்துல அதை போய் எடுக்கக்குள்ள நாங்க இதை போய் என்ன செய்யலாது, அது விளங்குது இல்லை மட்டாக்களுக்கு.
நாங்க அதை விசுவாசிக்கிறோம். ஆமேன். அதனால நாம தெரிந்து கொள்ளப்பட்டு ஏண்டா அந்த மல்கியால பிரணாமன் எழுதையில, ஆனா அந்த எலியாவின் அபிஷேகம் அதுக்குள்ள இருந்ததை நாங்க என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். அப்ப இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா, நாங்க நேற்று அதை பேசினோம். என்னண்டா, இப்ப தீக்கரிசி வந்து என்ன செய்யறேன், இன்றைய தினம் அந்த வேத வாக்கியம் நிறைவேறிட்ட செய்தியில வந்து என்ன செய்யறேன்டா, இவருக்கு ஒரு புது பைபிள் இருக்குது. இவர் என்ன செய்யற, மனைவி என்ன செய்யற, கிஃப்ட் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இவர் எடுத்து என்ன செய்யற, புரட்டுறைய பார்த்தா அதை ஒட்டி இருந்திருக்கு போல. புது பைபிள் அண்டபடியா ஒட்டி இருந்தபடினால அவர் திருப்புறையை பார்த்தோம், அது கிடைக்கல. பார்த்தீங்கன்னா யார் பைபிளை கொண்டு கொடுத்தது? ரோமங்கத்திலிக் ஃபாதர் வந்து என்ன செய்யறேன்டா, பைபிளை கூட நீ கள்ளன், நீ வந்து நீ வரக்கூடாண்டு தரத்தினேராது. அங்க பாத்தீங்கன்னா யார் இயேசு கிறிஸ்துட்ட வேதத்தை கொடுத்தது? பிரதான ஆசாரியன் வந்து என்ன செய்யறான்டா, வேதத்தை வந்து கொடுக்கிறான். அதே பிரதான ஆசாரி, பிரதான நாங்க ரோமங்கதி சார்பனுக்கு நேற்று ஒரு யுத்தம் வந்து அப்படிதான், ரோமங்கதி பாதருக்கு நம்ம அப்படி நம்ம நாங்க அவங்களுக்கு 200% எதிரானவன். ஏன்னா அதான் திக்க சொல்றேன். ஏன்னா நாங்க வந்து இந்த நீங்க கம்யூனிசத்தை ரஷ்யாவை வந்து நீங்க எதிரி என்று நினைக்காங்க. எதிரி வந்து இந்த ரோமன் கத்தலிக். அது ஆமே. அப்ப பாருங்க, அது அப்ப இந்த பாருங்க, அந்த ரோமங்கத்திலேயே தண்ட பைபிளை கொண்டு இங்கிலீஷ் பைபிளை கொடுக்கக்குள்ள தீக்கசுடே இன்றைய தினம் இந்த வேத வாக்கிய நிறைவேற்ற அடிக்கிற பலிபீடத்தை அடிக்கக்குள்ள யார் கொடுத்தது பைபிள்? யார் தாரான், எவன் தாரான்ன்றது எங்களுக்கு முக்கியம். நீங்க எதை போதிக்கிறீங்க, நீங்க எதுல எடுக்கிறீங்க. அப்ப சௌரியே நான் அதை தான் உங்களுக்கு போதிக்கு பாரு. ஆமே. அதனால செய்தி தெரிஞ்சாதான் நீங்க உன்னை ஜெயிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் நீங்க சொல்லிங்க சிறுமந்தை யார் வச்சதுன்னு உங்களுக்கு முக்கியம் இல்லையா? நீங்க என்ன சொல்லிங்க, சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லிங்க. ஏனண்டா அந்த சபை வந்து இன்றைக்கு யாரும் இலங்கையில பின்பற்றாத ஒழுங்க பின்பற்றி போகுது. விளங்குதா? இப்ப அந்த பேசின சபை சௌரியே நீங்க அங்க சபைக்கு போகல, நீங்க சொன்ன மாட்டீங்க ஷூவோடையும் டீயும் உள்ளேயும் கொடுத்தவங்க. நாங்க ஒரு நாள் அதை ரிஜெக்ட் பண்ண வேளையில் இப்ப அதுக்குள்ள சபைக்குள்ள செய்யக்கூடாத சிஸ்டத்தை யாரால கொண்டு வந்தா அவங்களுக்கு தெரியணும்? இந்த சிறுமந்தையால். அந்த பாஸ்டர்மார் அறக்கட்ட இதை போட்டுட்டு வந்து பிரசங்கிக்கிறவங்க யார் புல்கை வந்ததுன்றது அவங்க சிந்திக்கணும். சபையோட ஒழுங்கு வந்தது யாரால வந்ததுன்றது அவங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? சிந்திச்சு காரியத்தை உபதேசத்தை கொண்டது. அதுக்கு பிற்பாடு படங்களை மாட்டி மேக சம்பத்துடைய 28ஆம் தேதி முதல் இலங்கையில செய்தது யாருன்றது நீங்க உங்களுக்கு கண் திறந்திருக்கும். யார் முதல் இங்க செஞ்சன்றதை தெரியும். இன்றைக்கு நாங்க தான் அதை சரியென்று அவங்க என்ன செய்யற கொக்கரிக்கிறாங்கன்னா நீங்க வாய மூடுறபடி. நாங்க தீக்கசிய மறுதளிக்கிறோம் என்ற உபதேசத்தை பண்ணி ஜனங்களோட சேர விடாம இருந்தாங்க. ஆனா ஒரு சந்தர்ப்பம் வந்து பலிபீடத்துக்கு நாங்க 6 புத்தகத்தை எடுத்து போக்குள்ள அவங்க சொன்னாங்க, நீங்க செய்தி தீக்கசிய மறுதளிச்சேன்னா நீங்க புத்தகத்தோட வாரீங்க. விளங்குதாங்க? அப்படி காரியத்தை வஞ்சகமா போய் அப்ப பாருங்க. அதனாலதான் நாங்க அந்த தீர்மானத்துக்கு வந்தோம். இதுல எப்பயுமே அவங்களோட நாங்க இணைய முடியாது. அதெல்லாம் அவங்க அறிக்கை பண்ணி மனம் திரும்பி அந்த காரியத்துல வந்து அவங்க செய்யணும். அதனாலதான் நான் உங்களுக்கு சொன்னேன்னா, இன்றைக்கு பாருங்க நிறைய ஊழியக்காரன் பேர் அவங்க எல்லாம் உண்மையாவே எனக்கு அவங்களோட விசேஷம் வந்தா சாரி எடுத்து கொடுக்கணுமென்று இந்த இணைப்புல இருக்க அவ்வளோ ஊழியக்காரருக்கு எனக்கு விருப்பம். இதை தான் உடுத்துட்டு வாங்க பலிபீடம். ஏண்டா ஒரு சத்தியத்துக்காக ஒரு வார்த்தையை பேச நாங்க அப்படி நாங்க வந்து இது புலண்டா இதை புலன்னு தான் நாங்க சொல்லுவோம். இது சரி, இவரோட காரியம் என்ன பிரச்சனைன்ட்டு நமக்கு. அப்ப இன்றைக்கு பாருங்க, அந்த வாலிப பிள்ளைகளுடைய அது எனக்கு ஒரு வேதனை. அதை கண்டி சபையிட போத சொல்றேன். அந்த வாலிப பிள்ளைகளுடைய காரியம் நாங்க உடனே இங்க சண்டே ஸ்கூல் இவங்கிட்ட சொன்னா வைஃப்ட கேட்டோன்னா இது கொஞ்சம் இதா போகுது, சரி பிள்ளைகள் பழகிட்டாங்க, நம்ம அதை அனுமதிப்போம். எனக்கு விருப்பம் இல்லை, நம்ம அனுமதி. அதுக்கு பிற்பாடு அது வைரலா 2000 தாண்டி ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே போனது பார்த்தா கொமெண்ட் வர நான் பிடிச்சி அழிச்சேன். அப்ப கொமெண்ட் அவங்க போடக்குள்ள நான் சொன்னேன், சாவனே சொரி எங்களை மன்னிங்க. அந்த கொமெண்டை வடிவ பாருங்க. சொரி எங்களை மன்னிங்க, எங்களுக்கு தெரியும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரான்னு தான் நம்ம வேட முடிச்சோம். ஆனா இன்றைக்கு அவங்க பேசுறாங்க என்னடா, அந்த கும்மாளம் டான்ஸை குத்தாட்டம் போட்ட சபைண்டு
ஒரு வயதான முதிர்ந்த அந்த போதர் அப்படி அதை பேசலுமான்னு சொல்லுங்க. ஒருவன் மன்னிச்சிட்டான்னா நாங்கள் மறந்துடுவோம். நாங்கள் அதை அறிக்கை பண்ணினோம், நாங்கள் அது புல அது இன்னொருவனுக்கு இடரல் ஆயிருக்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைகள் பாவம். அது நான் ஏன்னா அந்த வீடியோ என் ஃபோனில் அடித்தபடினால யூடியூப்பில் தூக்கிட்டு அது எல்லாமே தூக்குப்பட்டு அப்படியே நாங்கள் ஏன்னா நாங்கள் எதையும் பார்க்குறதில்ல. இன்னொருவனுக்கு இடரல் ஆகி போனால் அது எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அப்படியான நாங்கள் தான். ஏண்டா எங்களை தெரியும். அப்போ அது உங்களுக்கு புரியும். ரைட். அப்போ நான் இங்கே செய்தியிலேருந்து இங்கே போயிட்டோம் போல. ரைட். என்னத்தை பேசிட்டு இருந்தேன். ரைட். அப்போ பாருங்க, அப்போ இன்னைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க அதை தெரியும். இப்போ எத்தனாவது கட்டம் பார்த்துனாங்க? சரி, அதை திரும்ப வாசிங்க. 10:7 என்ன சொல்கிறான் அதை? இவன் என்ன சொல்கிறான்? நீங்கள் தூரமாக போகாதீங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, கிட்ட நீங்கள் போங்க. அப்போ பாருங்க, இன்றைக்கு அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, எங்கேயா இருந்தாலும் நாங்கள் என்ன செய்வோம்? சாரி, அதான் 2வது தான் தூரமா. 3வது, சாரி, வெரி குட். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, புருஷர்கள் மட்டும் போங்க. அவன் நல்ல விதமாக தான் ஐடியா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? உங்களோட குழந்தையெல்லாம் பொல்லாப்பு வந்துச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி அமர்த்தி என்ன செய்கிறான் காரியத்தை. இப்போ 4வது வாசிங்க. ரைட், நான் முடிக்கிறேன். 10:24 27. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றான். அதற்கு மோசே, நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு படைக்கும் பலிகளையும் சர்வாங்க தமன பலிகளையும் நீர் எங்கள் கையிலே கொடுக்க வேண்டும். எங்கள் மிருக ஜீவன்களும் எங்களோட கூட வர வேண்டும். ஒரு குலமும் பின்வைக்கப்படுவதில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதற்கு அவைகளிலிருந்து எடுக்க வேண்டும். ஆராதனை செய்வோம் என்பது நாங்கள் அங்கே போய் சேரும் அளவும் எங்களுக்கு தெரியாது. ஆமென், ஆமென். பாருங்க, என்னையா இப்ப அடுத்த சமரசம். என்ன சமரசம்? அவன் என்ன சொல்றான்? நீங்க குழந்தை போங்க, ஆனா ஆடு மாடு எல்லாமே என்ன செய்யட்டுமா இங்க? ஏன்னா அதால இவங்களுக்கு வருமானம் தான், லாபம். அதனால அதெல்லாம் நீ என்ன செய்யணும்? இருக்கணும். அவன் சொல்றான், அது கர்த்தருக்காக அது பலியிடுறது. நாங்க அதை வச்சு அதை எந்த ஆடை பலியிடுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா அவர் எதை கேட்கிறாரோ நாங்க அதை கொடுத்தாகணும். ஆமென். அப்ப பாருங்க, பலி அவன் என்ன செய்தான்? நிப்பாட்ட பார்த்தான். இன்னைக்கு அதே போலதான் இன்னைக்கு சபையில் அநேகர் என்ன செய்யறாங்க? நாங்கள் சபைக்கு போவோம், காணிக்கத்து கொடுக்க தேவையில்ல, தசம பாகம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா பலி ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா அவங்க அப்படி ஜனங்கள் நினைக்கிறாங்க. சரியா? நான் சத்தியத்தை பேசுறேன், அது உண்மை. ஏண்டா இதை இப்ப 4வது பார்வோண்ட ஐடியா என்ன? பலி எடுக்கிறான். ஜனங்களுடைய தேவனுக்காக கொடுக்குற வருமானத்தை நிப்பாட்டுறான். புரியுதா உங்களுக்கு? அது தேவனுக்காக கொடுக்கிற. இப்ப தேவன் இதெல்லாமே யாருக்காக தர சொல்ற? தசபா யாருன்றே என்றது நான் கொடுத்ததை நீ வஞ்சிச்சிட்டு, அப்படித்தானே சொல்றேன். இது ஊழியக்காரனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா அதாலதான் அது ஊழியக்காரன் சொல்ற, ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை, நீரே அதை கொடுமன்னு சொல்றான். ஏன்னா அவர் சொல்ற, நீ அதை கொடு, நான் அதை செய்வேன்னு. அப்ப இவன் முன்னுக்கு பாத்தீங்கன்னா என்னத்தை நிப்பாட்டுறான்? என்ன தேசத்துல என்ன ஆராதிங்க. 2வது சொல்றான் என்ன? தூரமா போவாதீங்க. 3வது என்ன சொல்றான்? புருஷன் மட்டும், குடும்ப ஆள் மட்டும் என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க, இவங்க புள்ள ஆடு மாடெல்லாம். 4வது என்ன சொல்றான்? பலி இருக்கட்டும், நீங்க போங்க. பலி இல்லாம தேவன் அங்கே இருக்கல. தேவன் என்ன சொல்றார்? நீங்க 3 முறை என்ன சந்திக்கணும். 3 முறை சந்திக்கக்குள்ள நீங்க எப்படி வரணுமா? கைய வீசம்மா கை, அப்படியே அவரை சொல்றேன். என்ன சொன்ன என்ன நீங்க என்ன செய்யணுமா? சொல்லுங்க டக்கண்டு, வசனம் தெரிஞ்ச சொல்லுங்க. நீ தேவன்கிட்ட வரும்போது வெறுங்கையோட நீ என்ன செய்யக்கூடாது? சொல்றா இல்லையா? வெறுங்கையோட வரக்கூட உண்ட உனக்கு விளைஞ்ச எல்லா முதல் பலன் கனி என உன்னுடைய எல்லா களஞ்சியத்தையும் நல்லதை எடுத்துக்கொண்டு நீ என்ன செய்யணும்? என்னட்ட வரணும். வெறுங்கையோட மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? சொல்றா இல்லையா? அப்ப பிசாசு இப்ப 4ல் எதையாவது உங்களை வஞ்சித்து வச்சிருக்கானா? நாங்க ஆலயத்துக்கு போறோம், ஆனா நாங்க கடவுளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? அது யாரு? நீங்க அப்படி என்றா நீங்க மோசேயும் மோசேட ஜனமும் அல்ல, இந்த சிறுமந்த அது அல்ல. ஆமே. அப்படி ஆராதிக்கிறவங்க தான் மோசேடதும்
மோசேட ஜனம் கானானுக்குள்ள போக வேண்டிய ஜனம் இந்த 3 நாள் 3 நாளை சொல்லுங்க. இப்ப ஈஸியா சொல்லலாம் உங்களுக்கு. 3 நாள் எதை வச்சு அவர் சொல்லியிருக்கு? 3 வந்துட்டு தான் சொல்லுங்க டக்குன்னு. வெரி குட். நீதிமானாக்குதல், பரிசுத்தமாக்குதல், பரிசுத்த ஆவி. 2 நாள்ல நின்றா போக இயலாது. 3 நாள் போகணும். இந்த 3 அபிஷேகம் பரிசுத்த ஆவி இருந்தாதான் ராஜ்யத்துக்கு போகணும். சரியா அவங்களுக்கு? அப்ப முதல் ஸ்டெப்லையும் மேலா கொஞ்ச தூரமும் சரி வராது. சரியா? கொஞ்சமா போறதும் சரி வராது. ஏன்னா 3 நாள் தான் எனக்கு வேணும். சரியா? 3 நாள் பிரயாணம் போய் நீங்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்ப அப்படி நீங்க ஆராதிப்பீங்களா? அப்படிதான் நாங்க ஆராதிக்கணும். ஒருவேளை நாங்க அப்படி இல்லாட்டி இந்த செய்திக்கு பிற்பாடுங்களை மாத்தி கொள்ளணும். பாருங்க, 4வது தான் பொல்லாதது. அவன் என்ன சொன்னான்? போங்கன்னு அனுப்பிட்டு சொன்னான், பழிய வச்சுக்கோ. அவன் சொன்னான், இல்ல இந்த பழி தான். அதான் அந்த பாத்திமே குருடனுக்கு என்ன சொல்றான்? ஆசாரியம் வந்து சொல்றான், நீ ஒண்ணு மொக்கணம் மடையனா, ஏன்னா நீ என்ன இப்படி செய்கிறா அப்படின்னு சொல்ல, நீ உன்னை வழி நடத்துற இந்த ஆட்டை வந்து என்ன செய்யறா? நீ பழி கொடுக்குறா. அது நான் ஒரு ஆடை வாங்கி தரேன், இவனுக்கு வேற காசு இல்லை, பணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால அவன் சொல்றான், நீ இந்த ஆடை வை, என்ற ஆடுதான் உன்னை வழிகாட்டியா இருந்து நடந்தது, நீ இதை செய்யக்கூடா. அப்ப அவன் சொல்றான், சொரி ஆசாரியனே. அவன் சொல்றான், நான் வாக்கு கொடுத்தது இந்த ஆட்டை தான், நான் அதை தான் நான் பழியிடுவேன். ஆமே. அப்ப பாருங்க, அதுதான் தேவன். அதை தான் இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு என்ன ஆடு எதுன்னு தெரியா, நாங்க எல்லா ஆடும் போகணும், அவர் எதை சொல்றாரோ நாங்க அதை கொடுப்போம். ஆமே. அதை நான் அப்ப பார்வோன் ஆண்ட ஆவி வந்து இன்னைக்கு ஜனங்களை 4வது நிறைய பேர்கிட்ட இருக்கு, 3வது 2வது உண்டு, சில பேர் 4ம் இல்லாம இருக்கிறீங்க. அப்ப அதனால வந்து அப்படி இல்லாத வண்ணம் இந்த வருடத்துல 7 வருடத்துல தேவனங்களை நடத்தி வந்து நாங்க 8வது வருடத்துல இந்த குறைகள் இல்லாத வண்ணம் நாங்க அப்பதான் 3 நாள்ல நாங்க ஆராதிக்க முடியும். ஆமே. எந்த மோசைய நல்ல ஒரு ஆசாரி அவனுக்கு கிடைச்சிருந்த எந்த சமரசமும் இல்லை. ஆமே. எல்லாரும் எங்களுக்கு வேணும். ஆமே. எல்லாரும் போகணும். அப்பதான் கர்த்தருக்கு நாங்க அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்க யாவரும் எழுந்திருப்போம். நன்றி கர்த்தாவே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சர்வல்லவரே, மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜீவன் உள்ளவரே, மக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நேற்றம் என்று மாறாதவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகத்துவமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகத்துவமான நாளிலே உம்மை ஆராதிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மட்டும் நேரமாக நாங்கள் மீண்டுமாக எங்களை நினைப்பூட்டி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையோடு எங்களை திருப்பி பார்க்கும்படியாக உம்முடைய வார்த்தை எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் எங்களை மேன்மை பாராட்டாத வண்ணம் உமக்குள்ளாக நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தாவே வார்த்தையிலே நாங்கள் நடக்கும்படியாக கர்த்தாவே நீர் இன்றைய நாளிலே எங்களோடு பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பலவீனமான பாண்டமாயிருக்கிறோம், ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபையானது எங்களை பலப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நிற்கத்தக்கதாக எந்த சமரசமும் இல்லாத வண்ணம் பார்வோன் எந்த வண்ணமாக டெக்னிக்காக 4 காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களோடு சமரசம் பண்ணி அவனுக்கு ஆண்டவரே நீர் நாட்டை சேதப்படுத்துகிற வேளையிலே சமரசமாக வந்து கர்த்தாவே நாடும் பாதுகாக்கப்பட வேண்டும், காரியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவன் சமரசமாக வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வஞ்சிக்கிற வேளையிலே ஆண்டவரே மோசே என்னும் ஒரு நல்ல ஒரு மனிதனை அங்கே கொடுத்து கர்த்தாவே அவன் எதுக்கும் சமரசம் இல்லாத வண்ணம் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் சமரசத்தோடு இருந்து கர்த்தாவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தினது நாங்கள் பார்க்கிறோம். அந்த வண்ணமாக இந்த நாட்களிலும் நீர் எங்களுக்கு அப்படியான ஒரு மேய்ப்பனை நீர் கொடுத்து கர்த்தாவே பரிசுத்த ஆவியாகிய மேய்ப்பன் நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்தும்படியாக உம்முடைய கிருபையின் கரத்தில் எங்களை தாழ்த்துறோம். இவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே, கேட்காத ஜனங்களை நீர் ஆசீர்வதித்து இந்த ஜனங்கள் இந்த வார்த்தைகளை சிந்தித்து அவர்களையும் அதிலே ஊக்கப்படுத்தி இந்த நாட்களிலே பேசப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் செய்தியை கேளுங்கள் என்று கத்தக்கதாக இவர்கள் ஆண்டவரே ஒரு சுவிசேஷர்களாக மாறத்தக்கதாக நீ செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கடைசி நாட்களிலே
பஞ்சம் வரும் என்று சொன்னீர். ஆனால் ஆண்டவரே, ஆகார பஞ்சமோ காரியம் அல்ல, வார்த்தை கேட்க முடியாத ஒரு பஞ்சம் வரும் என்றீர். ஆனால் அந்த எலியாவை நீர் இல்லாத வண்ணம் போஷித்தது போல இன்னைக்கு எங்களை நீர் அந்த வண்ணமாக நீர் போஷித்து கத்தாவே, எங்களை திருப்தியாக்கி கத்தாவே, எங்கள் ஒவ்வொருவரை நீர் வழி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும். இந்த சபைக்காக நீ செய்த ஒரு நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உபதேசத்தை யாருமே கேட்டு ஆண்டவரே கடினப்படாத வண்ணம் அதை தங்களோடு ஆராய்ந்து பார்த்து கத்தாவே, ஆண்டவரே அந்த செய்தியோடு ஒவ்வொருவரும் ஓட நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின் கரத்திலே தாழ்த்துறோம். இந்த ஊழியத்தை தாழ்த்துறோம். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.